ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிராப்பு அஸ்வகந்தாங்கிற இந்த பயிர் வந்து மானாவாரியாக இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து சடனாக வந்து இரவை பயிராக ஏன் கன்வெர்ட் ஆகணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய தேவை வந்து கோவிட்க்கு அப்புறம், அதாவது வைரஸ் நோய் வந்து அட்டாக் பண்ணும் பொழுது இதை சாப்பிட்டாக்கா அதனுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து இதை சாப்பிட்டவங்க சாகலை அப்படிங்கிற ஒரு அதாவது லண்டனில் ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. 100 பேஷண்ட்ஸ்க்கு வந்து அஸ்வகந்தா பவுடரை கொடுக்குறாங்க கோவிட் பேஷண்ட்டுக்கு. அதே 100 பேஷண்ட்டுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் ரெகுலராக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் 10 பேர் வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க உடனே போய் சேர்ந்துடுறாங்க. இதில் 100க்கு 100 பேர் யாருமே வந்து டெத்துக்கு போகல. இந்த ஸ்டடி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் வச்சு பண்ண ஒரு ஸ்டடியாக நெட்டில் இருக்குது. அப்போ இந்த கேரக்டர் கிடைச்ச உடனே அப்போ உலகம் என்ன பார்க்குது திரும்பி, அப்போ ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது இது ஒரு ஆபத்தவான் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்ததுனால எல்லோரும் ஒரு அஸ்வகந்தா அப்படிங்கிற ஒரு பயிர் மேலே அட்ராக்ட் ஆகிறாங்க. சரி, அப்படி இந்த பயிர் அஸ்வகந்தாங்கிற பயிர் வந்து அவ்வளோ பெரிய நல்ல பயிராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஏன் இது இவ்வளோ நாளாக வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வரலன்னு இல்லை, 1000 வருஷமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து. நம்பர் 1 எக்ஸ்போர்ட், 1000 வருஷமாக நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் இதனுடைய க்ரோத் வந்து மல்டிபிள்ஸாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த மல்டிபிளாக போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து எப்பயுமே 2 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான்னா ஒருத்தர் முன்னாடி ஓடிட்டு இருப்போம், ஒருத்தர் பின்னாடி ஓடிட்டுருக்கான்னு. இவன் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்ம அரசியலை வச்சுட்டு ஒரு கட்சி எக்ஸ் கட்சி போயிட்டுருக்குனாக்கா திடீர்னு இவங்க சரியா இல்லைன்னா ஒன்று ஒய் கட்சி முன்னாடி கொண்டு போகிறோம். அந்த மாதிரி வந்து சைனீஸ் ஜிங்ஜாங் அப்படின்னு ஒரு மருத்துவ பயிர் இருக்குது, சைனீஸ் ஜிங்ஜாங். அது இந்த பயிர் மாதிரியே மல்டிபிள் யூசேஜ் ஆகிறது. இந்த பயிரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே சைனீஸ் ஜிங்ஜாங் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் ஆக்சிஜனை உடலுக்கு சப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம கொரோனாவில் நிறைய பேர் எதனால் இறந்தாங்கன்னாக்கா ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால தான் இறந்தாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஆக்சிஜனை நிறைய சப்ளை பண்ணுது. ஓகே, ஆக்சிஜனை வந்து நிறைய சப்ளை பண்ணுது. அப்போ இது ஆக்சிஜனை நிறைய சப்ளை பண்ணுறதுனால உடல் வந்து ஆரோக்கியம் அடையுது. 1. 2வது, இந்த கிராப்பில் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. நேச்சுரலாகவே வந்து ஆக்சிஜன் ஃபுல்லாக அதிகமாக போயிடுச்சுனாக்கா நிறைய காற்று உள்ளே எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்தோம்னாக்கா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். நான் எல்லாத்துட்டையுமே சொல்வேன், உங்கள் ப்ரீத் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் கூட இருக்குது. இப்போ எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு கையை உங்கள் வயிற்றில் வச்சுக்கோங்க, ஒரு கையை செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டீப்பாக ப்ரீத் உள்ளே இழுங்க, விடுங்க, திருப்பி ஒரு இழுத்து இழுங்க. அப்படி இழுக்கும்போது நெஞ்சு புடைக்குதா வயிறு புடைக்குதான்னு பாருங்கள். யார் யாருக்கு வயிறு புடைக்குது? ஓகே, மற்ற எல்லாருக்குமே வந்து நெஞ்சு புடைக்குது. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வயிறு புடைக்குதோ அவங்கெல்லாம் வந்து ஃபுல் ப்ரீத் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து ப்ரீத் நார்மல்னு அர்த்தம். எனக்கு பண்ணாலும் வயிறு தான் புடைக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லங்ஸ் வரைக்கும் காற்று போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஒரிஜினலாக வந்து லங்ஸிலேருந்து சிறுகுடல் போய் கீழே இருக்கிற ஆனஸ் வரைக்கும், அதாவது மூலாதாரம் வரைக்கும் வந்து நம்ம உடம்புல எனர்ஜி உள்ளே காற்று உள்ளே போய் ஆக்சிஜன் சப்ளை பண்ணாதான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு நோயற்ற ஒரு மனுஷனாக இருக்க முடியும். அப்போ இந்த இதில் வந்து அந்த வேலையை இது நல்லா செய்யுது. அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக செட் பண்ணுது. இதை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கனால உங்களை அறியாமலே வந்து சுவாசம் வந்து சிறுகுடல் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். இப்போ தூங்கும்போது கூட அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன காற்று இப்படி இழுத்தா கூட வயிறு தான் ஃபஸ்ட்டு படிக்கும், ஃபஸ்ட்டு உள்ளே ரீச் ஆகும். அதாவது இந்த ஃப்ளோ வந்து காற்று ஃப்ளோ வந்து சடன்னு உள்ளே போகும், கடைசி வரைக்கும் போகும். ஹெவியாக சாப்பிட்ருந்தா கூட அந்த இது கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இது ஒன்று. ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறேன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை சரி பண்ணுது. அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை சரி பண்ணிச்சுன்னா தடுமம் பிடிக்கிறது, கோல்டு, காஃபு, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் ஃபஸ்ட்டு வராது. ஓகேவா? நம்பர் 1. இதுதான் மேஜர் ப்ராப்ளம் நமக்கு வந்து. இதில் இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுனால ஒரு வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னால முதல் நாள் தெரிஞ்சிடும். தொண்டையில் ஒரு கிச்சு, மூக்கில் ஒரு குறுகுறுப்பு, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது சளியாக வெளியே ஓடி போயிடும், ஃப்ரீ. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் க்ளீன் பண்ணதில்லை, அதை அடைக்க விடல. அது ஒன்று. அடுத்த சிஸ்டம்
நம்முடைய டைஜஸ்ட் சிஸ்டம். வாய் வழியாக சாப்பாடு போடுறோம், ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி கீழே வருது. ரெகுலராக 1 கிராம் அஸ்வகந்தா எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு, மற்ற மொழியில் இருக்குது, நான் காம்பினேஷனில் சொல்கிறேன். நான் அஸ்வகந்தா மட்டும் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதில்லை. ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஃபுட்டில் வந்து நிறைய ஃபைபர் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. உட்காந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர்றதில்லை. ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வரணும், ஆனால் 2 டைம்ஸ் வர வேண்டியது வர்றதில்லை. இங்கே உட்காந்துக்கிறியா, முன்னாடி கூட உட்காந்துக்கிறேன். ஸோ அஸ்வகந்தாவினுடைய பலன்களில் ஃபஸ்ட்டு பலன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை சரி பண்ணுது அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். 2வது பலன் அப்படின்னு பார்க்கும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம உடம்பில் இருக்கிற உணவு சாப்பிடும் பொழுது அது உள்ளே போகிறதுனால அதுக்கு டோஸ் கம்மியாக தான் கொடுக்குறோம். இப்போ டைஜஸ்ட் சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 மூலிகை இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய சென்னான்னு சொல்லக்கூடிய அவுரி, அதாவது நில ஆவாரைன்னு ஒரு பேர் இருக்குது, அவுரின்னு சொல்லுவாங்க, கேசியா அங்குஸ்டிஃபோலியா அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கிராப் வந்து இசப்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்டகா ஓவேட்டா, அதாவது வட இந்தியாவில் விளையக்கூடிய ஒரு பொருள், ஸ்கூல் விதை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இஸ்கூல்னுவாங்க. இஸ்கூல்னு விளையாது. ஏன் விளையாதுன்னா அதுக்கு ரொம்ப கூல் கிளைமேட் வேணும். கூல் கிளைமேட்னா 10 டிகிரியிலேருந்து 5 டிகிரியிலேருந்து ஒரு 20 டிகிரிக்குள்ளே வரணும். அந்த 20 டிகிரிங்கிறது நம்ம ஊரில் ஒரு 2 மாதம் 1 மாதம் தான் வரும். அதுவும் 18 டிகிரிலாம் வந்து இறங்கும்போது இப்போ போட்டோம்னா வரலாம், ஆனால் மகசூல் அவ்வளோ கிடைக்காது. அதில் என்னென்னா நவம்பரில் விதைப்பாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி பாருங்கள், ஃபுல்லாக குளிர் மாதம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. 4 மாதம் பயிர் தான், 120 நாள். நம்ம ஊரில் பிப்ரவரி, மார்ச் இந்த பீரியடில் மழை பெய்யும், சம்மர் மழை பெய்யும். அந்த கோடை மழை பெஞ்சுன்னா அந்த இசோப்கோல்ங்கிற பயிரில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தால் கூட அப்படியே பொப்புன்னு வெடித்து பூரா சேர்த்து கீழே விழுந்துடும், விதை பூரா கீழே விழுந்துடும். அப்போ அந்த கண்டிஷன்னால் இங்கே வரல, போட முடியல. இல்லைன்னா ட்ரையல் பண்ணி பார்த்தோம், ஒரு ட்ரையலுக்காக கூட போட்டு பார்த்தோம். வருது, சின்னதாக முளைக்குது, வருது, பட்டு விழுகலை. ஸோ அது வந்து அப்போ நான் டைட்டில் விட்டு வெளியே போகல. ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னா, செகண்ட் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க். டைஜஸ்ட் சிஸ்டத்தில் நமக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய 2 மூலிகை தான் வந்து அவுரி அண்டு இசுப்கோல். இவங்க 2 பேரும் செய்கிற வேலை இவன் செய்கிறதுனால அடிஷ்னலாக செய்கிறாங்க. அது வந்து ஓவர் கான்ஸ்டிபேஷன் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு அதை தான் கொடுப்போம். கலக்கி விட்டு தண்ணியில் விட்டு அடித்து விட்டோம்னாக்கா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி க்ளீன் பண்ணி விடும் அவுரி. இந்த இசப்கோல்னு சொல்லக்கூடியது வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன். அந்த விதையை உள்ளே வந்து ஒரு விதைக்கு மேலே ஒரு கோட் இருக்கும். அதாவது அவுரி அப்படிங்கிறது வந்து இந்த நீல அவுரின்னு ஒன்று இருக்குது, டை பிளான்ட்டு, அதை வச்சு குழப்புறாங்க. அதுக்காக தான் நில ஆவாரேன்னு சொல்கிறேன். ஆவாரம் பூ மாதிரியே இருக்கும் அது, அதனால் நிவாரணம் சொல்கிறேன். அப்போ அந்த இசப்கோலில் வந்து உள்ளே எடுத்தோம்னா ஒரு கிராம் எடுத்தோம்னா அது 8 கிராம்லேருந்து 10 கிராமாக விரிவடையும். அப்போ ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் இசப்கோலை வந்து உள்ளே போட்டு எடுத்து சாப்பிட்டு தண்ணியில் போட்டோ இல்லை பாலில் கலந்தோ இல்லைனாக்கா இளநீரில் கலந்தோ உள்ளே சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுடைய குடலை வந்து அப்படி விரிய வச்சிடும். அப்போ ஒன்று உங்களுக்கு அது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஃபைபர், நேச்சுரல் ஃபைபர். நம்ம உணவில் வந்து காய்கறிகளை சாப்பிட்டு வெளியே எடுக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் காய்கறி இல்லாததுனால இந்த வேலை செய்யுது. இப்போ இது எப்படின்னா வட இந்தியாவை பொறுத்தில் மற்ற நாட்டுகளில், பர்டிகுலராக மேற்கு இந்திய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து ப்ரெட்டு, பட்டரு இந்த மாதிரியே சாப்பிட்றதுனால, பீஸாலாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஃபைபரே இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு இது இல்லைன்னா காலையில் பாத்ரூம் போக முடியாது. அப்போ இந்தியாவிலேருந்து நம்பர் 1 எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராப் தான் வரும். இசப்கோல் அப்படிங்கிற கிராப் தான் நம்பர் 1, அஸ்வகந்தாவுக்கு மேலே டாப்பில் இருக்கும். அடுத்த கிராப் எது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற சென்னான்னு சொல்லக்கூடிய நில ஆவாரை. அதுவும் பாருங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் தான் போகுது. அப்போ 2 விஷயங்கள் நடக்குது அதில். அப்போ 3ஆவதாக வரும்போது ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டில் அஸ்வகந்தா வந்துடும். சரி, இப்போ இசப்கோலும் சரி சென்னாவும் சரி ஒரு பக்கம் கெமிக்கல் ரியாக்ஷனில் போகுது, ஃபிசிக்கல் ரியாக்ஷனில் போகுது. அஸ்வகந்தா வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்டில் உள்ளே போயிட்டு இந்த எல்லா வேலையும் செய்கிறதுனால இது வந்து 2 வேலையும் செய்யுது. பெர்ஃபெக்டாக வந்து
மூமெண்ட் இருக்குது. சாப்பிட்ட எல்லாருமே வந்து இப்போல்லாம் நல்லா க்ளீனாக போகுதுங்க. அப்போ யார் ஒருத்தங்களுக்கு தன்னுடைய மலக்குடலில் வந்து மலம் தங்காமல் வெளியே போகுதோ அவங்களுக்கு நோய் வராது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அப்போ இது எல்லாமே லிங்காக இருக்கும். கடைசியாக நான் சொல்ல வரேன், அடுத்த கட்டத்துக்கு வாங்க. சூப்பர். ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இப்போ எந்த ஒரு நோய் வந்தாலும் செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. மூணாவது ரெஸ்பிரேட்டரி பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய நெர்வஸ் சிஸ்டம். நெர்வஸ் சிஸ்டம் மூணாவது சிஸ்டம் நெர்வஸ் சிஸ்டம். நரம்பு அப்படியே வந்து இப்போ இந்த நரம்பு யாரால கூட சம்மந்தப்பட்டிருக்கு? தசை எலும்பு. நரம்பு வந்து தசை எலும்பு. அப்போ அடுத்த சிஸ்டம் வந்து ஸ்கெலிட்டன் மசில்ஸ். இந்த 3 பேருக்குமே வந்து செம்ம ஸ்ட்ராங் கொடுக்குது. அப்போ இதனுடைய வேலை வந்து நரம்பை வந்து தளர்ச்சி அடைய செய்யறதில்லை. ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எலும்பு கூடையும் தசை கூடையும் ஒற்ற விஷயங்கள் வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டோம்னாக்கா, கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துட்டோம்னாக்கா பர்ஃபெக்டாக செட். ஸோ அந்த வேலையை செய்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வர்றதில்லை. ஸோ ஒரு வேலை செய்யும்போது நமக்கு அலுப்பு வர்றதில்லை. வி ஆர் நாட் ஃபீலிங். இப்போ அதை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல. அப்போ காலையில் வந்து இப்போ 10:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னாக்கா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இதே ஸ்டாண்டில் நின்று என்னால் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க முடியும். அந்த கடைசி வரைக்கும் அந்த சேம் முகத்தில் அந்த இது வராமல் பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன். மற்றவங்களாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாலும் கூட அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க கிளாஸ் எடுக்கும்போது. சரி, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ 3 சிஸ்டம் சொல்லியாச்சு. 4வது வர சிஸ்டம் நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெஸ்பிரேட்டரி சூப்பர் பண்ணுது, டைஜஸ்டிவ் சூப்பர் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து பிளட்டில் வந்து நம்ம உணவை பிரித்து கொடுக்குற வேலையை சூப்பராக செய்யுது. அப்போ உணவுலேருந்து நல்ல சத்துக்களை வெளியே எடுத்துகிட்டு போய் ரத்தத்துக்கு போயிடுச்சுன்னா ரத்தத்தை சுத்திப்படுத்துவதால் டயபெட்டிஸ் வராது. ரத்தத்தை சரி பண்ணுவதால் ரத்த சம்பந்தமான நோய்கள் வராது. ரத்தத்தை சீரமைக்கிறதுனால எல்லா விஷயம் நடக்குது. இது 5வதாக வர்ற சிஸ்டம் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன உற்பத்தி. இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கருமுட்டை உற்பத்தியும் சரி விந்து உற்பத்தியும் சரி குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி சூப்பர் பண்ணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு விந்துனுடைய ப்ரொடக்ஷன் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்னா அதை விட வந்து அஸ்வகந்தா சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது வந்து ரிப்போர்ட். நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் ரிசர்ச் பேப்பர்ஸே இருக்குது. எலியை வச்சு பண்ணியிருக்கிறாங்க, மனுஷங்களுக்கு அது கன்ஃபார்ம்டு. நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாகவே எல்லா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா எல்லா ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா இல்லாத ஒரு ப்ராடக்ட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் இங்கே தானே வரணும், இந்த 6 சிஸ்டத்துக்குள்ளே தானே வர்றோம். அப்போ எல்லாருமே அதை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக உள்ளே வைக்கிறாங்க. மில்லிகிராம் 5, 1, 2, 3 காம்பினேஷன் மாறுது. அப்போ உமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அஸ்வகந்தா எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து உணவா 1 கிராம், நோயா 5 கிராம், சிவியர் நோயா 10 கிராம் அப்படின்னு குவான்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. மாத்திரையை தினமாக சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி ஹெவி டோஸ் கொடுத்துட்டு திருப்பி நார்மல் லோ டோஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கிறதுனால, குவான்டிட்டி நல்லா இருக்கிறதுனால வந்து ரீப்ரொடக்டிவ் குழந்தை பெற குழந்தைகள் கூட ஆக்டிவாக வயக்ராவாக இருந்திருக்காங்க. இது வந்து நீ என்ன சிஸ்டத்தை மிஸ் பண்ணிட்டோம்? 6 சிஸ்டம் சொன்னேன். ரீப்ரொடக்டிவ் சொல்லியாச்சு, ரெஸ்பிரேட்டரி சொல்லியாச்சு, டைஜஸ்ட் சொல்லியாச்சு, நெர்வஸ் சிஸ்டம் சொல்லியாச்சு, போன்ஸ் சொல்லியாச்சு. ஸோ போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அதையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்போ போனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அலுப்பு ஆட்டோமேட்டிக்காக வராது. உங்களுக்கு அசைவுகள், இந்த வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலின்னு எந்த வலியும் வராது. அப்போ ஒரு பயிருக்கு, ஒரு கிராப்புக்கு, ஒரு மெடிசனல் பிளான்ட்டுக்கு இத்தனை பவர் இருந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா? அப்போ தான் வந்து உலகமே இதன் பின்னால் வருது. இப்போ நமக்கு தெரிஞ்சே 1000 வருஷம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி சித்தர் காலத்தில், அகத்தியர் காலத்தில் எவ்வளோ ஆயிருந்திருக்கும். அப்போ அன்னைக்கே வந்து இப்போ நான் சொன்ன கணக்குப்படி என்ன வருது? நர்வஸ் சிஸ்டத்தை சரியாக பண்ணுது, ரீப்ரொடக்டிவ் சரியாக பண்ணுனாக்க எங்கே போகுது? வயக்ராவாக போகும். அப்போ அந்த இது எல்லாம் நான் சொல்கிற ஒவ்வொரு யூஸும் நீங்கள் கேட்டுட்டு வரும்போதே உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் தோணணும்.
ஓ இதை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் போல இருக்கே அப்படிங்கிற தோணுனாத்தான் நீங்கள் வந்ததுக்கான அர்த்தம் புலப்படும். அந்த மார்க்கெட்டிங் வரும்போது நம்ம அதை பேசுவோம். இப்போ இதனோட பலன்கள் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பலன்களாக இருக்கிற ஒரு பயிரை நேச்சுரலாக உலகம் விரும்புகிறது இயற்கை. சரி, அடுத்த கேள்வி, ஒரே ஒரு செடியில் இவ்வளோ பயன்கள் எப்படி வரும் கேட்பாங்கள்ல. எல்லாருமே ஒன்று தான், எல்லாமே செடி தான், எல்லாமே மரம் தான், அதுவும் செடி தான், இதுவும் செடி தான், இது போட்டோசிந்தசிஸ் தான் பண்ணுது, அதுவும் லைட்டை வாங்கிட்டு இருக்கு, தண்ணியை வாங்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒரே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலாக வரும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லோரும் ஒரே இதில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு யாராவது ஒருத்தங்களை எடுத்தோம்னாக்கா அவர் பெரிய லீடர் ஆகிடுறாருல்ல, அவர்கிட்ட நிறைய கெப்பாசிட்டி கேரக்டர் டெவலப் ஆகிடுறாருல்ல. நம்மளை விட மனுஷன் தான், அவனும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தானே. அவனுக்கு இப்போ இந்த இதில் நமக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, அவங்க உடனே தட்டிவிட்டு ஒன்று ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த இன்க்ரீஸிங் கெப்பாசிட்டி மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் கார் ஓட்ட தெரியும், இந்த பக்கம் பைக் ஓட்ட, எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்கல்ல, ஒரே ஆளாக செய்யும். அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை தான் உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும். அது மாதிரி இது என்ன பண்ணுதுனாக்கா, இதுவரை ரிப்போர்ட் பண்ணப்பட்டது 36 செகண்டரி மெட்டபிளைட் சொல்லக்கூடிய புது கெமிக்கல்ஸை உருவாக்குது. இது எதுக்காக உருவாக்குது, இதனுடைய வேலையா அப்படின்னு கேட்டால் இல்லை, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இது உருவாக்குது. எதிலிருந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. முதல் கேள்வி, நம்ம இதை எப்போ விதைக்கிறோம், மழை காலத்தில் விதைக்கிறோம். இப்போ மழை காலத்தில் விதைக்கும் போது என்ன எக்ஸ்போஸ் ஆகுது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது, ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் வாட்டராக வருது. அப்போ என்ன பண்ணணும், அதிலிருந்து தன்னை பாதிக்கிறது ஒரு கெமிக்கலை சரி பண்ணி அந்த தண்ணியை தாங்கிக்கிட்டு நிற்கிற ஒரு ஸ்டெடியை ரெடி பண்ணுது. ஒரு கெமிக்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வரும்போது என்ன வருது, குளிர், டெம்பரேச்சர் கீழே இறங்குது. அப்போ இறங்கும்போது டெம்பரேச்சரில் குளிரை செடிக்கிறதுக்கு நம்ம கம்பளியை தோடுற மாதிரி, ஒரு சொட்டரை போடுற மாதிரி, அது இன்னொரு கெமிக்கலை ரெடி பண்ணி தன்னை பாதுகாத்துக்குது. அதுக்கு அடுத்து தாண்டி வரும்போது என்ன வருது, வறட்சி. அதுக்கு முன்னாடியே ஒரு இளவேனில் காலம், ஒரு ஆனந்தமான ஒரு காலம் வரும். இப்போ அதில் என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுது. இப்படியே சம்மர் வரும் பொழுது ஃபேனை நம்ம தேடுற மாதிரி அதை காப்பாற்றிக்க ஒரு செடி போடுது. அப்போ அல்டுகோதராக இந்த எல்லா இதையும் ஒன்றா எடுத்துகிட்டு நிற்கும்போது என்ன, அது கடைசியில் இந்த கெமிக்கல்லாம் உருவாகி வருது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லா கெமிக்கலும் மொத்தமாக சேர்ந்து 3% மேலே போக முடியாது. இப்போ நான் ஒரு 3% மேக்ஸிமம். அப்போ ஒவ்வொரு கெமிக்கல், அப்போ சப்போஸ் ஒரு கெமிக்கல் கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னொரு கெமிக்கல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இந்த ரூமுக்குள்ளே 100 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்னா ஒரு ஆளை தூக்கி வெளியே போட்டு இன்னொரு ஆளை போடலாம். ஒரு 10 பேர் மதுரைக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 4 பேரை அது மாதிரி வெளியேற்றணும். அது உள்ளே அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகும், வெளியே இல்லை இவங்களுக்குள்ளே வருவாங்க. அப்போ இவங்க ஃபுல்லாக கூட்டிட்டாங்கன்னா அந்த மாதிரி கெமிக்கல். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இதில் இருக்கிற அந்த 36 கெமிக்கலும் தனித்தனியாக பிரித்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் நல்லா பிளம்பர், இவர் நல்லா கார் ஓட்டுற டிரைவர், இவர் ஒரு சயின்டிஸ்ட், அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா அவங்கவுங்களுக்குரிய வேலையை கொடுத்து வாங்கிடுவோமா. அதே மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, இது வயகராவுக்குரிய மெடிஷன், அதிலிருந்து எடுத்து பிரித்து அது வயகரா மாத்திரையாக கொண்டு போகிறாங்க. இது எடுத்து பிடிச்சி டயாபெட்டிஸ் கொண்டு போகிற மெடிசன் 36ல் 1 2 காம்பினேஷன் எடுத்து கூட கொண்டு போயிடுவாங்க. இப்போ இதுதான் பிஸ்னஸ், வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ். அஸ்வகந்தா இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு அஸ்வகந்தா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே போகாது, வேறு போகவே போகாது. வேறு உரித்து எடுத்து உள்ளேருந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது 80%க்கு மேலே. ஒரு 20% பவுடராகவோ டேப்லெட்டாவோ கேப்சூலாவோ போகும். இல்லைன்னா உற்பத்தி பண்ண அஸ்வகந்தா லேகியம், அஸ்வகந்தா அந்த மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட்டு அந்த மாதிரி தான் போகும். அப்போ மோர் தென் 80% அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் உலக அளவுக்கு பெருகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ நாம் பார்க்குற ஒரு விஷயம், அஸ்வகந்தாவுடைய பலன்கள் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கறதுனால அந்த பலன்களை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. இப்போ இது எல்லாத்துக்கும் பேஸாக வர்றது என்னது, கல்டிவேஷன். அது எங்கேருந்து வரணும், ஆரம்பக்கட்ட காலங்களில் இது உலகம் பூரா, இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் கிடந்தது. நேச்சுரலாக எடுத்து நமக்கு தேவையானதை எடுத்து போட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கலைன்னா இங்கேருந்து இந்த மருந்தை கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதே போல் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும்னா இங்கேருந்து அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்துட்டோம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுனால உலக மார்க்கெட்டில் அஸ்வகந்தாவுடைய தேவைகள் கூடிடுச்சு.
உலக சந்தையில் சாகுபடி முக்கியமான விஷயமா. அப்போ சாகுபடி முக்கியமாக வர்றதுனால தான் ஒரு 800 வருஷமாக, இப்போ நம்ம அதே 800 வருஷத்துலேருந்து ஒரு 600 வருஷத்துக்கு குறையாமல் வந்து நம்ம அவுரின்னு சொல்லக்கூடிய சின்னமாக நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ விருந்தினர் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபார்மை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா 2 கேள்வி எழுப்புது. இந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க. அது அமெரிக்காக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த அவங்க வந்து நம்ம அஸ்வகந்தாவை பிஸ்னஸில் கொண்டு போவோம் அப்படின்னு ஒருத்தர் இறங்கிறாங்க. அவங்க இறங்கினோடனே அப்போ என்ன தேவைப்படும்? சப்ளை ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படும். சப்ளை ஆஃப் மெட்டீரியல் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு ஃபார்மர்ஸ்ட்டு தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க? ஃபார்மர்ஸ்ட்டு வர்றாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க, வாங்குறாங்க, படகடன் போடுறாங்க. இதே இது நாளைக்கு இன்னொரு பொருள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இதை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஆனால் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா 900-1000 வருஷமாக இருக்கிற ஒருத்தனை 900-1000 வருஷம் முன்னாடி வாங்க முடியும். 900-1000 வருஷமாக இருக்கிற ஒரு பயிரை திடீர்னு ஒரு நாள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு பலன் இருந்துச்சுன்னா சரி விடு, டயபெட்டிஸ்க்கு இன்னொரு இந்த சிறுகுறிஞ்சான் வச்சுருக்கேன் மாற்றிட்டு போயிடலான்னு சொல்லி போகலாம். இவன் தான் மல்டிப்புளாக இருக்கான்ல. அப்போ இவனை வச்சு 18 வந்து ஆல்ரெடி கமர்ஷியலாகவே போயிட்டுருக்கு. அதில் வித்தாஃபெரின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், வித்தாஃபெரின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், வித்தாஃபெரின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து 1 மில்லிகிராமே வந்து 50,000 ரூபாய்க்கு விற்குது. 1 மில்லிகிராம்ன்றது வந்து நீங்கள் விரலில் பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு நெகக்கண்ணில் எடுத்தோம்னா அது 50,000 ரூபாய் பொருளுக்கு போயிட்டு கேன்சருக்கு போகும், கேன்சர் மெடிசன். ஸோ அப்போ அதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு இதை வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க, மல்டி பர்பஸாக கொண்டு போகிறாங்க. அப்போ இது நம்ம மைண்டில் என்ன இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்றிக்கணும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு பயிர் செய்யணுனாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாததுனால யாருக்கு தெரியுமோ அவங்க காசாக்கிடுவாங்க. புரிஞ்சிச்சிங்களா? மேட்ரு இதுதான். தெரியல. அப்போ நாம் வந்து எதில் மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உற்பத்தியில் கொடுக்குறோம். ஒரு விவசாயி ஒரு நிறைய ஈல்டு இருக்கணும். ஓகே, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அஸ்வகந்தா இந்த வட்டம் போன வருஷம் போட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 400 கிலோ கிடச்சிது. 500 ரூபா ரேட்டுக்கு விற்றோம். ஆமாம், ட்ரை ரூட் 500 ரூபா ரேட்டுக்கு விற்றோம் போன வருஷம். ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்போ என்னாச்சு? 4-5-20 எவ்வளோ ஆச்சு? 2 லட்ச ரூபா. ஸோ 2 லட்ச ரூபா ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு எடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த வருஷம் நான் போட்டேன்னாக்கா அதே 400 ரூபா எடுத்தால் கூட எனக்கு வந்து 300 ரூபா 200 ரூபா கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 1.5 லட்சம் தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என் மனசு வந்து 30,000 செலவு பண்ணி 1.5 லட்சம் எடுத்திருக்கேன். எவ்வளோ நான் ஃபீல் பண்ணணும்? எவ்வளோ லாபம் நான் ஃபீல் பண்ணணும்? நாம் பண்ண வேண்டிய என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக 30 பக்கம் 1,20,000 லாபம்னு சொல்லணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்? 50,000 ரூபா நட்டோம்ப்பா, போன வட்டம் 20 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு எடுத்தேன். ஸோ நம்மளுடைய மைண்டு வந்து அந்த கம்பேரிட்டிவில் வந்து நின்றுக்குது. இல்லை வரக்கூடாதுன்னா அப்போ நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம வளர்க்கணும். குழந்தையிலேருந்தே நம்மளை வளர்க்குறதே வந்து கீழே விழுந்துட்டேன்னா என் பிள்ளைய தள்ளி விட்டேன்னு சொல்லி டேபிளை அடித்து குற்றத்தை வந்து அடுத்தவங்களை போட சொல்லி கொடுக்குறோம் நம்ம. நான் தான் விழுந்துட்டேன், என் பிள்ளை விழுந்துன்னு சொல்கிறது இல்லை, என் பிள்ளைய விழுத்தாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ நம்ம விழுகலை, இந்த டேபிள் தான் விழுத்தாட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக வந்துடுறோம். நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் ஃபெயில் ஆகலை, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அடுத்தவங்களை குறை போடுறதுக்கு முதல்ல கற்றுக்குறோம். அது அது ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் இறங்கி போனோம்னாக்கா ஒன்றுமே இல்லை, உலகம் கடைசியில் உரிச்சு வந்துடும். அது நம்ம டாபிக் விட்டு வெளியே போக வேணாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுடைய சந்தைப்படுத்துதலுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே அஷூரன்ஸ் வாங்க முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். கட் பண்ணிவிடு, இல்லைனாக்கா பெரிய பீஸ் ஆகிடும். சரி, ஒரு எக்ஸாம்பிளோட திருப்பி சொல்லுவோம். அஸ்வகந்தா வந்து நான் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்குது. நான் பாட்டுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் போட்டு எடுத்துடலான்னா வந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, திடீர்னு ஏன் வந்து ஒரு ஸ்தம்பிச்சின்னு ஒரு விஷயம் கேள்வி வருது. எல்லாம் வந்து ஒரு 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 ஒரு
இதில் செட்டில் ஆகிட்டாங்க, இவ்வளோ இது இருந்தால் உடனே அடிச்சுட்டு போகணும்ல, 1000 ரூபா 2000 விற்றுட்டு போகணும்ல அப்படின்னாக்கா, மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற எல்லாருமே வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதிர்பார்க்குற விஷயம் குவாலிட்டி. அது அதில் எந்த விதமான ஹெவி மெட்டல்ஸோ இல்லை எந்த விதமான பெஸ்டிசைட்ஸோ எந்த விதமான ஹெர்பிசைட்ஸோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நிலம் வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அப்படி இல்லாமல் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னா முடியும், ஆனால் பே பண்ணுறதில்ல. அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சுனாக்கா, இங்கேருந்து லோடாக போன மெட்டீரியல்ஸ் அமெரிக்கா போயிட்டு ரிஜெக்ட் ஆகி அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் கடலில் கொட்டி விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நியூசிலாந்துலேருந்து ஃபைலும் போடுவாங்க, சரியாக போடுவாங்க. நியூசிலாந்து காசு நிறையா இருக்க ஊர் என்ன ஊர்? சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு தமிழர் இதே மாதிரி அந்த கோவிட் டைமில் டக்குன்னு அந்த ரிசல்ட் வந்தோடனே டப்பன்னு இங்கேருந்து மொத்தமாக அள்ளி கொண்டு போய் போட்டு லோடை கொண்டு இறக்கும்போது யாரோ ஒருத்தங்க அடிச்சுட்டு போன ஹெர்பிசைடோட எஃபெக்ட் அதில் களைக்கொல்லி இருந்ததுனால அதை மொத்த லாட்டம் ரிஜெக்ட் பண்ணும்போது அதை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாமல் அங்கேயும் இறக்க முடியாமல் கடலில் கொட்டி விட்டால் கூட நாங்கள் உன்னை திட்டுவோம்னு சொல்லி அவங்க பிடிக்கிறதுக்கு பண்ணி ஃபைன் கட்டுற சுச்சுவேஷனில் தான் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வார்னிங் லைன் எங்கே கிடைக்குது? அஸ்வகந்தா கல்டிவேட் பண்ணால் மட்டும் பத்தாது, இயற்கையில் பியூராக கல்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வருகின்ற காலங்களில் அஸ்வகந்தா பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ இதில் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை கையை கடிச்சோன்னே டக்குன்னு கையை விட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட் போயிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க எந்த மாதிரி வர்றாங்க, ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, எவ்வளோ பெரிய கம்பெனி. அவங்க டொபாக்கோவில் தான் பெரியதாக ஆரம்பித்தாங்க. ஆனால் டொபாக்கோ கவர்மெண்ட் இது பண்ண அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? சிப்ஸு. எங்களோட வெரைட்டியை வாங்கி எங்கிட்ட லைசன்ஸ் வாங்கி பேட்டர்ன்லாம் வாங்கி அவங்க சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய அளவில் ஐடிசி சிப்ஸ்லாம் போச்சு. அவங்க இப்போ எதில் இறங்கியிருக்காங்க தெரியுமா? அஸ்வகந்தா. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி அஸ்வகந்தா இறங்குறாங்கனாக்கா அவங்ககிட்டலாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் அவங்க நம்மகிட்ட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க விபி சாமி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அவங்க சீட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட விதையை 1 டன் வாங்கியிருக்காங்க. 1 டன் அஸ்வகந்தா விதை வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன் மெத்தடில் கொடுக்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் வாங்கும்போதே 400 ரூபாய்க்கு வாங்கிறேன்னு சொல்லியே வாங்குகிறாங்க. 400 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆனால் அவங்க 600 ரூபா கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 400 ரூபான்னு. இப்போ தமிழ்நாட்டில் போடுற எல்லாருக்குமே ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக இப்போ ஜென்ரலாகவே அனௌன்ஸ் பண்ணுறது 200 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யாருமே ஆர்கானிக் கொடுக்கல. ஆர்கானிக் கொடுத்தா அதே 400 ரூபா கொடுக்கலாம். இதில் ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா நம்மளை ஏமாத்துறவங்க இருக்காங்க. சார் ஒன்றுமே போடல சார், அப்படியே வச்ச சார்னு சொல்லிட்டு களை எடுக்க முடியும்னு சொல்லி மருந்து அடித்து விட்டு பிடிங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற விஷயத்தில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு லாட்டு போனால் கூட மொத்தமாக ஆகிடும். களைக்கு அடிக்கணும். கலையை நீ கண்ட்ரோல் பண்ண முடியல. களைக்கொல்லி நீங்கள் அடிச்சு தானே ஆகணும் சார். களைக்கொல்லியை இப்போ மிளகாய் கடிக்கிற களைக்கொல்லி இதை அடிக்கலாம். இது சொலானி சேர்க்குறப்ப தான். ஸோ அதனால் இப்போ செடிக்கு அடிக்கலை, அதுக்கு முந்தி ஒரு குறையாக கிடக்கு, அடிச்சு விட்டு கலையை அதுக்கப்புறம் அஸ்வகந்தா போடு. இது மண்ணில் போய் இருக்கிற மண்ணிலிருந்து உறிஞ்சக்கூடிய விஷயம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் ஆர்கானிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரியலாக சர்டிஃபிகேஷன் வாங்கி கொண்டு போகணும். இல்லைன்னா மற்ற பயிரை விட அஸ்வகந்தா கல்டிவேஷன் பயிர் பண்ணுறதுக்கு கேர் தேவைப்படும் அப்படிங்கிறது. இப்போ கல்டிவேஷனுக்கு வருவோம். அஸ்வகந்தா கல்டிவேஷனை பொறுத்த மட்டும் சீசன் காலையில் இதை தலைவர் சொன்னார் வாங்க சில. அப்போ நாம் சீசன் ரொம்ப முக்கியம். இதுக்கு எல்லா சீசன்லையும் போட முடியாது. நான் அப்போயே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், இதுக்கு ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதும் அது கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த கிளைமேட்டை தவிர நம்ம நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தவிர வேறு நேரத்தில் இது போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. போட்டால் முளைக்கும், வரும், வேர் வரும், குவாலிட்டி வராது.
மண்ணு சொல்லிட்டேன், அதாவது pH 7க்கு மேலே இருக்க எந்த இதுலேயுமே போடலாம். களிமண்ணுன்னா சூப்பர், கரிசல் மண்ணாலும் வெரி குட். செம்மண் நல்லா வருது, மணல் தாரியிலே வரும், தண்ணி நிறையா விடணும். அப்போ அந்த ஆரம்ப கட்ட காலங்களில் இதில் முக்கியமான ஸ்டெப்பு 1லேருந்து சொல்கிறேன். விதை வந்து அருமையான விதையாக வாங்கணும். ஏன்னா இந்த செடியை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபீல்டில் போய் காமிக்கிறேன். மேலே இருக்கிற செடியில் பூ இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து பிஞ்சு இருக்கும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அரக்காயாக இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற செடியில் வந்து பழம் இருக்கும், கடைசியில் இருக்க மெச்சூரானதாக இருக்கும். அப்போ ஒரே செடியில் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக விதை எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? மெச்சூரான விதை இருக்கும், பாதி விதைஞ்ச மேலே இருக்கும், முளைக்காத பிஞ்சு இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ அதிலிருந்து விதை எடுத்து போட்டால் 100 போட்டால் கரெக்டாக முளைக்காது. அப்போ விதையை வந்து குவாலிட்டியாக கொண்டு வரணும். இப்போ நாங்கள் எங்கிட்ட கொடுக்குறதெல்லாம் வந்து 95% மேலே முளைக்கும். ஏன்னா நாங்கள் 3 ரவுண்ட் ஆஃப் சீவிங் பண்ணி காற்று விட்டு பொக்கை வெளியே எடுத்துருவோம், அப்புறம் திருப்பி சலித்து தூசி தப்பட்டில் வெளியே எடுத்துருவோம். அப்படி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறதுனால வந்து விதை வந்து சூப்பராக வந்து முளைக்கும். எங்கள் கம்பெனிலேருந்து கொடுக்குறேன், எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்குற எல்லாமே இப்படி தான் வரும். அப்போ விதை முதல் விஷயம் முக்கியம். விதைங்கிறது ஒரு வெரைட்டி, அது யூனிஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் 100 செடி எடுத்தால் 100லேயுமே நாம் எதிர்பார்க்குற கெமிக்கல் கண்டென்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு விதையில் 3% கெமிக்கல் இருக்கணும், இல்லை 1.5% இருக்குனாக்கா அப்போ வந்து நமக்கு ஓவராலாக குவாலிட்டி கிடைக்காது. நம்மகிட்ட வாங்கிட்டு போய் எடுக்கிற வந்து பார்த்துட்டு இது சரியில்லை, உங்கள் இதில் வந்து போனவட்டம் வாங்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இது உதாரணமாக சொன்னால் வெஸ்ட் பெங்காலில் ரைஸ் ஃபாலோவில் எல்லோரும் அஸ்வகந்தா போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டான், ஆனால் கண்டென்ட் பாதி கூட இல்லை, பாதி ரேட்டு வாங்க ஆள் இல்லை. அது மேக்ஸிமம் வந்து இந்த சித்த வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஒரு விஷயம், அப்போ விதை மிக 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 முக்கியம். ரகம் முக்கியம். பாயிண்ட், ரகங்கள் பொறுத்த மட்டும் 10 ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது வந்து வல்லப் அஸ்வகந்தா 1, வல்லப் அஸ்வகந்தா 2, VA1 VA2, வல்லப் அஸ்வகந்தா 1, வல்லப் அஸ்வகந்தா 2. இது நான் டெவலப் பண்ண வெரைட்டி. இதை வந்து 2021 ரிலீஸ் பண்ணது. இந்த ரகம் வந்து மற்ற எல்லா ரகத்தோட வித்தியாசம் என்ன இருக்குனாக்கா, சிவப்பு கலரில் பழம்பழம், ஆரஞ்சு அல்லது சிவப்பு கலரில் பழுக்கும். மற்ற எல்லா ரகங்களுமே பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இதில் கெமிக்கல் கண்டென்ட் வந்து அதிகமாக வரும், பெட்டர் தென் அதர் வெரைட்டிஸ் வரும். தமிழ்நாடுக்கு ஹைலி சூட்டபுளாக இருக்குது. வட இந்தியாவுக்கு நம்ம இந்த வட்டம் 1000 கிலோ போயிருக்கு. ஐடிசி எடுத்துகிட்டு போய் மத்திய பிரதேசில் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வெரைட்டி வந்து அங்கே ராக்கிங் த ஷோ. அவங்க கெமிக்கல் கண்டென்ட் பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் இது 0.6 இருக்கும்போது இது 1 வருது. அப்போ 0.4% டிஃப்ரென்ஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அதனால் வந்து மற்ற வெரைட்டியை கம்பேர் பண்ண சரி. ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்ததுனால இந்த வெரைட்டியோட பியூரிட்டி கரெக்டாக இருக்குது. 100 செடி எடுத்தாலும் 100 செடியும் சிவப்பு கலராக தான் இருக்கும், மிக்சிங் இருக்காது. ஆனால் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்கள்ல வெரைட்டி, அது வந்து 1990-95 ரிலீஸ் பண்ணது. 95க்கு அப்புறம் 2000 இதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் இந்த வெரைட்டி வந்துச்சு. ஆமாம், அது கூட வந்து AWS1, ஆனந்த் வித்தானியா சோம்னிஃபரா 1, AWS1 இது வந்து ஆனந்த் வித்தானியா சோம்னிஃபரான்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து ஆனந்த் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணது குஜராத்தில். இது போக JA1 ஜவஹர் அஸ்வகந்தா 1, JA134, JA134, RVA100 இது எல்லாமே வந்து மான்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்துலேருந்து ரிலீஸ் ஆன ரகங்கள். இதுதான் முன்னாடி முதல் ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய விதை உற்பத்தியில் யாரும் கவனிக்காதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா
பேர் அது இருக்கும், ஆனால் எல்லாமே மிக்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் அஸ்வந்தா இதில். அந்த சேலஞ்சை தான் நாங்கள் எடுத்து க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா வெரைட்டியுமே வந்து இப்போ இது போக வந்து நம்மளோட சிமேப் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னோ அவங்க வந்து சிம்புஷ்டி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சிம் சீரீஸில் 3 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வெரைட்டி நம்ம கையில் இருக்கு. இது ரெண்டுமே நல்லா ஹைலி சூட்டபுளாக இருக்குது சார். செக் பண்ணி பார்த்துட்டோம், நாங்கள் ஃபுல்லாக ஹோல் தமிழ்நாடு போட்டு பார்த்துட்டோம், நல்லா வந்துட்டு. ஃபார்மர்ஸ் ஆர் கன்வின்ஸ்டு அண்டு கம்பெனிஸ் ஆர் கன்வின்ஸ்டு. மெயினாக வந்து அதை தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு நிமிஷம் சாரி, இது ஒரு அவங்க வரும்போது அவங்கள்ட்ட ஒரு செகண்டில் பேசி முடிச்சுங்கன்னா அந்த இது கைவிட்டு போய்டும். பிஸ்னஸில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு காமிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் உங்களோட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு அப்புறம் பேச முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இல்லை, நீங்கள் அதுக்கு தானே இருக்கிறீங்க. இஃப் யூ வாண்ட் மணி, கிவ் டைம், கிவ் ரெஸ்பெக்ட், தென் எவ்ரிதிங் வில் கம். ரெஸ்பெக்ட் வில் கம், மணி வில் கம். போகிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரையும் ஒரு வழி பண்ணி தான் விடுவேன். நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை விட்டுருவோமா? எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம், சம்பாதிக்கான வழியையும் சொல்லிக் கொடுத்துருவோம். சீக்ரெட் ரகசியங்கள் தான், சிம்பிளான ரகசியங்கள் தான், சிம்பிள் டிப்ஸ். நார்மலாக வந்து உட்காந்துட்டு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லி விட்டுடலாம். நம்ம எல்லாருமே வந்து அங்கே தான் காசு நம்ம போகும்போது கூடயே இருக்குது, அப்படி பரட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். போய் கடைசியில் நின்னோம்னாக்கா மொத்தமாக குமிஞ்சு நிற்கும். தேவையான எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சந்தோஷமும் அப்படி தான். நான் அங்கே போய் ஊட்டியில் போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு ஊட்டியில் பஸ் ஏறி ஓன்னு வாந்தி எடுத்துலாம் போகக்கூடாது. இங்கேருந்து போகும்போதே இந்த மரம் நல்லா இருக்குது, இந்த செடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அணுந்து ஊட்டி போகிறதுக்குள்ளேயே வந்து மொத்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போய் இறங்கணும். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி வரணும். ஸோ அது வந்துடலாம். நான் டாபிக் விட்டு வெளியே என்ன பேசிகிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங் பண்ணது. கல்டிவேஷனில் வந்து சீடுக்கு அப்புறம் அடுத்து வர்றது வந்து வெரைட்டிஸ். என்ன சாமி? அதான் வெரைட்டி பேசிகிட்டு இருக்கோம். வெரைட்டியில் வந்து சீட் சொல்லிட்டேன். சீட்டுக்கு அப்புறம் வெரைட்டியில் வந்து பியூரிட்டி சொல்ல நம்ம செலக்ட் பண்ணுறோம் எந்த வெரைட்டி நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ சிம்புஷ்டி அப்படிங்கிற வெரைட்டி வந்து மத்திய பிரதேசில் சக்கப்போடு போடுது. அது ரூட் நல்லா முந்தைய பெருசாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அதையும் கொண்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். போன தடவை போட்டோம், ரூட் நல்லா பெருசாக இருந்தது, காய வச்சும்போது சூஞ்சிச்சு. அப்போ இல்லைன்னா பச்சையாக பார்க்க நல்லா இருக்குது, வெயிட்டில் வரணுனாக்கா அப்போ அந்த உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஏதோ மிஸ்ஸிங், ஒன்று மண்ணோட பிரச்சனையா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஒர்க் பண்ணணுமா, அதை பண்ணிகிட்ருக்கோம் பண்ணுற மாதிரி. சரி வெரைட்டிக்கு அப்புறமா என்ன வரும் அப்படின்னாக்கா விதைப்பு. இந்த விதைப்பில் தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்கணும். 100% முளைக்கிற விதை ஒரு ஃபார்மருக்கு ஒரு விதையும் முளைக்க மாட்டேங்குது. ஒரே விதை ஒரே சோர்ஸு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹார்டு சீடு. விதை வந்து ஹார்டாக இருக்கும். ரெண்டுக்குமே வரேன் ஒன்று ஒன்றா வரேன். ஃபஸ்ட்டு வந்து நர்சரி போட்டு போடுறதானா போடலாம், முளைக்கும். முளைச்சதுக்கப்புறம் மிளகா நாற்று மாதிரி 35 நாள் வரும்போது 5 இலையிலேருந்து 5 இலை ஸ்டேஜ் வரும்போது +or-1 எடுத்து நடலாம். அப்படி நடும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆணி வேர் போகும். அப்படி விதைக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விதை வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் ஆழத்துக்கு கீழே போச்சுன்னா முளைக்காது. அப்போ எங்கள் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் விதைச்சி விட்டு உழுதுட்டாங்க. உழுத உடனே உள்ளே போட்டு மூடிடுச்சு, உரமாயிடுச்சு, முளைக்கல அவங்களுக்கு. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விதைத்த நாள்லேருந்து 12 நாளைக்கு மேலே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மேலே ஈரம் இல்லைன்னா அது ஃபஸ்ட்டு மேலே இருந்துகிட்டே இருந்தால் தான் அது வந்து உறிஞ்சி முளைக்கும். 7ஆவது நாள்லேருந்து 14 நாள் முளைக்கும். 7ஆவது நாள் அது முளைச்சி வெளியே வரும்போது ஈரம் இல்லைன்னா தரையை தொட்டு அப்படியே கறி போயிடும். அப்போ அந்த ஈரம் காக்க வேண்டியது அஸ்வகந்தா கல்டிவேஷனில் நம்பர் 1 டெக்னாலஜி யூ ஹவ் டு ஃபாலோ. ஆமாம், விதையை வந்து அப்போ என்ன பண்ணலான்னா, ஒன்று நாட்டு மாட்டு கோமியத்தை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 1:10, அதாவது 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் வச்சு 24 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம்னா அதை அப்படியே அந்த
நாட்டு மாட்டு கோமியம் வந்து பிரேக்கிங் த டார்மன்சி, உள்ளே ஏதாவது முளைக்காம கூட எல்லாம் எந்திரி எழுப்பி விட்டுரும். ஸோ அப்புறம் கொண்டு விதைச்சோம்னா நல்ல முளைப்பு திறன் வருது. அப்போ ஈரமாக இருக்கும், அதை அப்படியே கொண்டு போய் தூவி விட்டுடலாம், இல்லை அதுக்கு மணலில் கலந்து விட்டு தூவி விட்டுடலாம். விதைக்கிற மெத்தட் வந்து நான் டெமோ பண்ணியே காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு மண்ணில் வச்சுட்டு லைட்டாக கோடை போட்டு விட்டு அந்த கோட்டு மேலே அப்படியே ரேசை தூவி விட்டுட்டு அப்படி ரேசை பறசி விட்டாலும் சரி, பறசாமலே தண்ணி விட்டாலும் சரி, 12 நாள் ஈரம் இருந்துச்சுனாக்கா சக்குன்னு முளைச்சிடும். ஆமாம், கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சுனாக்கா முளைக்க மாட்டுது. ஓவர் ஆழமாக போயிடுச்சுனாக்கா சுத்தமாக முளைக்காது. சொல்லுங்கள். இந்த வரேன் நான் உங்களுக்கு அது டெமோவோட சொன்னது முடியும். இப்போ இது வந்து பார்த்தா பெரிய பெரிய வேர் மாதிரி தானே தெரியுது, உண்மையிலே வேர் கிடையாது. ஆஹா, இதுதான் வந்து நட்டரு. இது வந்து இது வந்து தம்பி எடுத்துக்கிட்டோம், டைரக்ட் ஸ்விங் பண்ணது. இதில் ஆக்சுவலாக வேருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கீழே சுருண்டுருக்கு பாருங்கள், இது மட்டும்தான் வேறு, இது கட்டை இப்படி வரணும் வேறு. இதே ரெண்டுமே ஒரே செடி ஒரே வெரைட்டி ஒரே நேரத்தில் போட்டது. ஆனால் இதில் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு பாருங்க, இதுதான் வேறு. அப்போ இதோட ஈல்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். நர்சரி எதுக்கு நல்ல சிஸ்டம் சொல்கிறேன், இதை நான் வந்து எடுத்து நட்டு விதை உற்பத்தி பண்ணும்போது எனக்கு மேலே தான் இம்பார்ட்டன்ட், கீழே இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ இந்த மாதிரி நான் பண்ணேன்னா நல்லா நிறைய ரூட் ஆகி ஒரு செடி இன்னொரு செடி 1.5 அடிக்கு நட்டு வச்சேன்னாக்கா அப்படியே ஃபுல்லாக உருவாகி 400 கிலோ விதை ஒரு ஏக்கரில் எடுத்துருவேன், இல்லைன்னா 200 கிலோ தான் கிடைக்கும். விதை உற்பத்திக்கு நர்சரி இஸ் த பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பாப்புலேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடலாம். விதைக்கும் போது முன்னாடி விழுந்துடும், பக்கத்தில் விழுந்துட்டா உங்களுக்கு விதை கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடாலஜி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்று. இல்லை சார் நடுறது நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா நிறைய ரூட் வரும். அப்படி ரூட் வரும்போது இதை நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக எல்லா ரூட்லேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி நட்டோம்ல, அதில் ஸ்டெம்மும் சேர்த்து நட்டுறாங்க. அமுக்கி நடும்போது அந்த ஸ்டெம்மும் கீழே போயிடுது. அப்போ ஸ்டெம்மு மண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வேறு மாதிரியே இருக்குது. இல்லை நீங்கள் நட்டே ஆகணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அமர்த்தி அப்படியே உள்ளே கொண்டு போகணும். இப்படி உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பிரியும். அட்லீஸ்ட் இந்த வேறு பெருத்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒன்று காமிக்க முடியும். ஸோ ஏக்கருக்கு 33,000 செடி போடணும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா விதைக்கிறது தான் பெஸ்ட்டு. கை விதைப்பை விதைக்கும்போது ஒரு ஆள் விதைச்சி விட்டு போயிடுவான். அளவாக விதைச்சி எடுத்தோம்னாக்கா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி விழுந்துருந்துச்சுனாக்கா ஒரு 1/2 அடிக்கு ஒரு செடி வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம்னாக்கா களை எடுக்கும்போது செய்யும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து வேர் வந்து இந்த மாதிரி தடிமனாக கிடச்சிரும். சொல்லுங்கள். தின்னிங் ஆஃப் சீட்லிங்ஸ் வந்து 3 லீஃப்லேருந்து 5 லீஃப்குள்ளே பண்ணி விட்டாதான் நமக்கு கீழே ரூட் காம்படிஷன் எடுக்க முடியும். ஆமாம், நிறைய பேர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நல்லா 15 நாள் 20 நாள் 30 நாள் கழித்து பெரிய செடி எனக்கு பிடுங்குறாங்க, வந்துடும். பட் வி லாஸ்ட் த இனிஷியல் காம்படிஷன் கொடுக்கக்கூடாது. களைக்கும் சரி தின்னிங்கும் சரி 15லேருந்து 20 நாளில் முடிச்சே ஆகணும். களை எடுக்கிறது கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும். நாங்கள்லாம் வந்து 10வது நாள் களை எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். போட்டு முளைச்சிருக்காது, 2 இலை தான் வந்திருக்கும். ஆனால் நாங்கள் லைனில் போடுறதுனால 2 லைனுக்கு நடுவில் அப்படியே வச்சு வண்டியை வச்சு கரகரன்னு ஊட்டி விட்டுருவோம். 1/2 அடி இருந்தால் போதும். 30 சென்டிமீட்டர் கேப்பில் கொடுத்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கேப் விடலாம். இந்த பக்கம் சைடில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1/2 15க்கு 15 போட்டிங்கனாக்கா சூப்பர் ஈல்டு எடுக்கலாம். ஆனால் 15 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை பண்ணுறதுக்கு நாங்கள் மெத்தடாலஜி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் அந்த பக்கம் கோடை போட்டு வரிசையாக போட்டு விட்டுற வேண்டியது. வண்டி இந்த பக்கம் ஓட்டு இந்த பக்கம் ஓட்டு 2 கார்னரில் இப்போ 4-5 செடி நின்றுடும். அதில் தின்னிங் பண்ணி விட்டுரு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இல்லையா இதுலேருந்து எடுத்து நட்டு விட்டு போயிடும். 1-2 நட்டதெல்லாம் தப்பு இல்லை. அப்படி ஒரு கான்செப்டில் வருது. என்னையா அதை எடுத்து நடலாம். தின்னிங் பண்ணுற சீலிங் எடுத்து நடலாம். அதுதான் என்ன பண்ணுவோன்னா இப்போ 1 ஏக்கர் போட்டோம்னாக்கா தின்னிங் பண்ணுறதை வச்சு இன்னொரு ஏக்கர் நட்டலாம்.
சீட் ப்ரொடக்ஷன் கொண்டு போகலாம், இல்லை இது வேறு கொண்டு வந்தாலும் கொஞ்சம் கேமா நம்ம பார்த்து நடுமான்னு சொல்லி என் பிள்ளைங்களை சொல்லி கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் வேறு கீழே இருக்க வேறு அமுத்தி அப்படியே நெருக்கி விடுமான்னு சொல்லி பண்ணி வைக்கலாம். அப்படியே வேர் வந்தாலுமே கூட அந்த வேரை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். பட் நம்ம எடுத்து பவுடராக பண்ணிட்டோம்னா இது நட்ட வேறா இல்லை விதைச்ச வேறா இல்லை மடங்கின வேறா நேரான வேறான்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? அங்கே கொண்டு போகணும். அதான் சொன்னேன், மார்க்கெட்டிங்னு வரும்போது வேல்யூ அடிஷனில் கொண்டு விற்றுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் காசு ஆக்கிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக ஒன்று வச்சிங்கனாக்கா 750 கிராம் இருந்தால் போதும். பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரியுதா? இப்போ 1 கிலோ ஓகேன்னு சொன்னோமா, 3 மடங்கு போட்டு 3 கிலோலேருந்து 4 கிலோ சொல்கிறோம். 4 கிலோ போட்டிங்கன்னா அதில் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணிடலாம். ஆமாம், எங்கள் ஃபார்மரில் ரொம்ப பெர்ஃபெக்ட். 5 கிலோ 6 கிலோ அடித்து கூட களை எடுக்கும்போது குறுக்க மரங்க அடித்து ரேட்டு போட்டு பாப்புலேஷன் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. எடுத்து வர்றது ஈஸி சார், அதை கொண்டு திருப்பி எடுத்து நடுறது கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்போ இப்படி இது நல்லா இருக்குது இந்த சிஸ்டம். விதைக்கிறத மட்டும் கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன், ஈஸியாக போயிடும். விதைக்கிறத மட்டும் கேள்வி கேளுங்க. ஒன்று வந்து நடுறது சொல்லிட்டேன், விதைக்கிறது ஓவர் நைட் சோக்கிங் நல்லது. இல்லைனாக்கா 24 கூட பண்ணலாம். ஹோமியத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஒன்றுமேலாம் தண்ணியில் கூட கிடைக்கும். ஹோமியத்தில் வந்து டார்மன்சி பிரேக் ஆகும், அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணுறோம். ஏன்னா உள்ளேருந்து எத்தரல்ஸ் மற்ற கெமிக்கல்ஸ் ஸ்டேடி வரும். இல்லை அவர் 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 ஃபீல்டுக்கு நானும் போயிட்டு வந்தேன். டாக்டர் வந்து நீங்கள் சொன்ன ஃபார்மர் அப்படித்தான். அலங்காநல்லூர் சோழவந்தான் பக்கத்தில் ஒரு ஃபார்மர் அதே மாதிரி பண்ணார். டாக்டரு இது அவர் அருமையாக பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் ஒன்று கூட முளைக்கல. எனக்கே பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு, நம்ம என்ன தப்பு பண்ண மாட்டேன்ட்டு. அப்புறம் பார்த்தா என்னென்னா அந்த 11 நாள் ஈரங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. மானாவாரியில் போட்டதுனால செம்மண் கடலைப்பருப்புனா ஈஸியாக முளைச்சி வந்து நின்றுடும். இது அப்படி இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அப்போ என்ன நம்ம பிளான் பண்ணணும், மானாவாரிக்காரங்க அடமழை வரும்பொழுது விதைச்சிடணும், அடமழையில் விதைச்சிடணும். இன்னொரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து 1 மாதம் முன்னாடியே வச்சுட்டாங்க. முளைக்கல சார், முளைக்கல சார், முளைக்கல சார், முளைக்கல சார். திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு 41ஆவது நாள் அடமழை பெஞ்சு குப்புன்னு எல்லாம் முளைச்சிருச்சு. ஃபோனை போட்டு சார் எல்லாம் முளைச்சிருச்சு சார், நல்லதுமா என் பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமுத்தாயின்னு ஒரு அம்மா அருமையாக போட்டு வச்சுருக்கு சோழவந்தானில். இப்போ ஒரு சைட் வந்து எங்கள் சித்தப்பா இடங்க கரெக்டாக பருத்திலேயே மிளகாய் நட்டாச்சு, சூப்பராக இருந்தது. இதை நான் இப்போ காமிக்கிறேன். இன்டர் கிராப்பில் என்னென்னலாம் போட முடியும்னு நாங்கள் போட்டிருக்கோம். இது போய் இப்போ வந்து இந்த ஒரு பயிரை வந்து முழு பயிராக கொண்டு போகிறதா இல்லை ஊடு பயிராக கொண்டு போகிறதா அப்படிங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து காசு வரணும், அதே சமயத்தில் வி ஷுட் ஏர்ன் மணி. இங்கிட்ட அங்கிட்ட எப்படி போடணும் பண்ணு நீ அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது இன்டர் கிராப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. நாங்கள் ஆமணக்குலேயும் போட்டு பார்த்துட்டோம். ஆனியன் கூட சூப்பராக வருது, பச்சை மிளகா கூட ஓரளவுக்கு வருது, முருங்கை கூட சூப்பராக வருது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, அதுக்கு மருந்து அடித்தா இதுக்கு ஆஃப் ஆகும். ஸோ ஆர்கானிக் இல்லாமல் நீங்கள் இதில் கொண்டு போக முடியாது. ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயம். ஆர்கானிக்கு எதை நீ சாரி இயற்கையில் இருக்க எதை வேணாலும் அடிங்க. நாம் சொல்ல வர்றது களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ உரமோ போடக்கூடாது. ரசாயன சம்மந்தப்பட்ட எதுவுமே உள்ளே வரக்கூடாது. ரசாயன பொருள் இல்லாத எதை போட்டாலும் நமக்கு வந்து விளையும். இதில் நிறைய ஆர்கானிக் கண்டென்ட் வரும்பொழுது வேர் வந்து இன்னும் நல்லா தாக்கத்தாக பிடிச்சி ஸ்டாக்காக வருது. இப்போ இந்த வேர் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரில் வந்து இந்த 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 தடிமன் வரணும், இந்த 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 ஸ்டிக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும். இல்லைன்னா இது என்ன சுவியும், காஞ்சதுக்கப்புறம் சுவியும். அப்போனா ஒழுங்காக மெச்சூர் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த வேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்க்க பெரிய வேராக தானே இருக்குது, பரவாயில்ல சார் கை தண்டி இருக்குன்னு. சுருங்குச்சுன்னா கடைசியில் சின்னதாக போயிடும். அங்கே கடைசியில் வச்சுருக்க பாருங்க, அந்தளவுக்கு சின்னதாக போயிடும். அப்போ இது ஒன்றும் மெச்சூர் ஆகலை. மெச்சூர் ஆகிறதுக்கு யூ டு வெயிட் ஃபார் இட். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஷோயிங் முடிஞ்சிச்சா? ஷோயிங்களா பல தானியம் போட்டு பண்றதுல இது அஸ்வகந்தா, எள்ளு, அது மாதிரி வந்து ஆமணக்கு, இது மூணுத்தையும் மிக்சடா பண்ணா வருதா?
அடித்து அமுத்துறதுக்கா? ஆஹா. பயிர் ஊடு பண்ணி அடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னே நேராக அங்கே தான் கூட்டு போய் காமிப்பேன். ஊடு பயிரில் எது எதெல்லாம் வருதுன்னு நேரடியாக ஃபீல்டில் காமிக்கிறேன். வருது 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 வருது. நானே ஏமாற்றிக்கிட்ட மாதிரி 2-3 தடவை விதைச்சி 2 கிலோவாக போய்கிட்டு வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, இது மேலே விழுந்தால் முளைச்சிக்குதுங்க. அதே டிராக்டரில் விதைச்சதில் ஒரு இடத்துல என் கால் தடம் பட்டு அந்த கால் தடத்தில் மட்டும் குப்புன்னு முளைச்சிருக்கு, வேறு எங்கேயுமே முளைக்கல. அப்போ அந்த இடத்துல மாய்ச்சர், அந்த ஈரம் இருக்குது. அந்த கால் மிதித்த இடத்துல ஈரம் நிற்கிது. முக்கியமான விஷயம், கீழே போகக்கூடாது. இதுதான் வந்து விதை. அப்போ 1 இன்ச்சு கீழேனாக்கா இப்படி நாங்கள் வந்து லைன் சோயிங் போடுறோம். லைனில் இப்படி சும்மா ஒரு குச்சி வச்சு இழுக்கிறோம். பொம்பளைகிட்ட வந்து மணலில் கலந்து விட்டு இப்படி தூ விட சொல்கிறோம். இது ஒரு பக்கம் முல்லை போட்டு இழுக்கிறாங்க நிறைய பேர். இழுக்காமலே நல்லா வந்துருச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விதைச்சி விட்டு வெறும் தண்ணி விட்டாலும் எள்ளு முளைக்குமே முளைச்சது சார். ஆனால் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கிடக்கு விதை, அப்படியே தான் கிடக்கு, முளைக்கல, அப்படியே தான் கிடக்கு. அங்கே முளைச்சிருக்கு சார். அப்போ என்னையே சொல்லும்போது விதை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபால்ட் கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா இந்த வட்டம் நாங்கள் கொடுத்த 1.5 டன் விதையும் எல்லா இடத்துலையும் முளைச்சிட்ருக்கு. இப்போ போடுறாங்க பாருங்கள். இந்த இப்போ முந்தானத்து வந்து ஒருத்தர் இப்போ இது ரெட்டியார் சத்தத்தில் ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்காரு. விதை வாங்கிட்டு போனார். அப்படியே பூ போல் முளைச்சிருக்கு. குளிருக்கு அதுக்கும் அந்த குளிர்ச்சிக்கு அதுக்கு மேலே பனிக்கு அதுக்கும் அந்த ஈரம் சூப்பராக செட் ஆகி முளைச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ மெயினான விஷயம் வந்து விதைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்பு, அது களை எடுப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ள ஃபஸ்ட்டு களை எடுத்தே ஆகணும். ஆனால் 15 நாள்லேருந்து 20 நாள் செடி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? இவ்வளோ இருக்கும். ஆனால் களை எவ்வளோ இருக்கும் தெரியுமா? இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இருக்கும், இப்படி இருக்கும். 3 இலை இருக்கும். 15 நாளில் 3 இலை இருக்கும். 30 நாளில் 4 இலை 5 இலை இருக்கும். 5 இலை முடியும் போது 35 நாள் வரும். அப்போ இவ்வளோ உயரத்துக்கு களையை விட்டிங்கன்னா காம்படிஷனு போயிடும். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா, விதைச்ச 10ஆவது நாள்லேருந்து ஒரு தண்ணி விடுவோம் பாருங்கள். அந்த ஈரத்துலேயே வந்து களையை வந்து மிஷினை வச்சு ரேஸாக இழுத்துடுறோம். களை எடுக்கிறத வச்சு சுரண்டி விட்டுறோம். அப்படியே மேலாப்பில் சொல்லும்போது சின்னதாக இருக்க வாசி களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, செலவு கம்மியாகுது. இது ஒன்று. கலை நிர்வாகத்தில் 2வது வந்து களைக்கொல்லி எதுவும் அடிக்க முடியாதனால வந்து களை எடுத்து முடித்தோன்னே திருப்பி தண்ணி விடும்போது 35ஆவது நாள் வரும்போது இன்னொரு களை தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போ நடுறோம்? ரெய்னி சீசனுக்கு அப்புறம் நடுறோம். நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மழை பெய்யும் போது களை முளைச்சி உழுது விட்ருவோம், களை முளைச்சி உழுது விட்ருவோம், களை முளைச்சி உழுது விட்ருவோம். 3 தடவை உழுது விட்டு வந்தோம்னா அப்புறம் களை ஒரே களையில் விளைஞ்சிருது. ஏன்னா களையினுடைய அந்த சோர்ஸை வந்து நம்ம 3 டைம் காலி பண்ணிட்டோம். இல்லைன்னா நிறைய அதுதான் முளைச்சி வரும். அப்புறம் கோடை உழவு பண்ணதுக்கு அப்புறமும் மழை பெய்யும்ல, சீசன் நம்ம லேட்டால் போடுறோம். அதுக்குள்ளே ஒரு கொத்தமல்லியோ ஏதோ ஒரு பல்சஸ் 60 நாளில் விளையக்கூடிய ஒரு பயிரோ இதை போட்டு எடுத்துட்டோம்னா களை கட்டுப்பாடு கொண்டுரும். இது ஒரு எனி நியூ லேண்ட் எந்த டாக்ஸின் லிமிட் இருந்தாலும் 21 days 48 days 65 days சூப்பராக இருக்குது. ஆனால் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் 36 மாதம். ஆனால் அந்த லேண்டு வந்து டாக்ஸின் போய் ஆகிடுச்சு. அது என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறத ஒரு சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அங்கே என்ன சீட்ஸ் கிடைக்குது அதே பண்ணுங்க, சீக்கிரமாக உங்களுக்கு கரெக்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ரகம் போடணும், என்ன இப்போ மிளகா போடணுன்றதை நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, நர்சரி. அப்போ நாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்பொழுது நம்ம விதையை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சு பண்ணால் தான் தாக்கு பிடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்குரிய ப்ராசஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு என்னால் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்த பசங்க இருக்கானுங்க, எல்லாமே நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தால் கூட நாட்டுக்கண்டு தான் வாங்கிட்டு வந்து நட்டுட்ருக்கோம். ஹைப்ரிடுன்னு போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த விதையை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு தான் வந்து சொரக்காய், வெண்டைக்காயில் முந்தியாக இப்படி காய்
இப்படி காய் எல்லா காயுமே இந்த வட்டம் போட்டு விதை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷம் எல்லோரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டாபிக் விட்டு வெளியே போகிறோம். விதைச்சாச்சு, களை எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பயிர் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் அஸ்வகந்தாவுக்கு ஜென்ரலாக எதுவுமே இல்லை. நோயோ பூச்சியோ ஜென்ரலாக இல்லை. இருந்தாலும் ஒரு 10 விதமான நோய் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு கோல்டு காஃப்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது கமர்ஷியலாக ஒன்றும் பெருசாக டேமேஜ் பண்ணலை. அப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்த ஒரு இது வந்து கத்திரியில் வரக்கூடிய அந்த புள்ளி வண்டு 8 புள்ளி இருக்கும். அதில் இலைப்புள்ளி அந்த வண்டில் 8 புள்ளி இருக்கும். பொடி வண்டாக இருக்கும். காமிக்கிறேன், இருக்காங்க காமிக்கிறேன். ஆமாம், அவங்க வந்தாங்கன்னா மட்டும் அவங்க காலையில் மேலே அப்படியே மேலே உட்காந்துருப்பாங்க. சல்லுன்னு மேலே எல்லாம் ஒன்று போல் உட்காந்துருப்பாங்க. அடுத்து எப்படா மேட்டிங் பண்ணிட்டு பிள்ளையை பற்றி போலான்னு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி வாங்கடான்னு பிடிச்சி நசுக்கி விட்டுட்டே போனோம்னாக்கா ஃபர்தராக வந்து அவங்கள பாப்புலேஷன் பண்ண விடாமல் குறைச்சோம். எப்போன்னா ஆரம்பத்திலே இவங்க வந்த உடனே ஒரு செடி மட்டும் ஒரு இலை மட்டும் ஃபுல்லாக அப்படியே சுரண்டி தின்றுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி அந்த விலையேன்னு ஆகியிருப்பாங்க. ஒரு இலை மட்டும்தான் இருக்குன்னு அவன் எந்த இடத்துல முட்டை போடுதோ அங்கே மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. இவன் புல்லை பெற்று அவன் போய் அடுத்த இடத்துல முட்டை போட்டால் தான் எல்லா இடத்துலையும் பரவுவாங்க. அப்போ நீங்கள் ரெகுலர் வாட்சில் இருந்தீங்கன்னா, என்னோடய டெக்னாலஜி அதான் பண்ணுறேன் நான். இப்போ எங்கள் இதில் ஒரு மருந்து அடிக்கிறதில்ல, அவனை இன்க்ரீஸ் பண்ண விடுறதில்ல. எது வரைக்கும்? 60லேருந்து 90 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா வாங்கடா சாமி வாங்கடா கையெடுத்து முடிவேன். ஏன்னா அவன் கடிக்க கீழே கெமிக்கல் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் முன்னாடியே கடிக்க விட்டிங்கன்னா ஈல்டு இன்கிட்ட அப்படி டவுன். அப்போ 80 நாள் தாண்டி 90 நாளுக்கு ஒரு பயிர், 3 மாதம் இந்த பயிர், இது 3 மாதம் பயிர். இந்த பயிர் வந்ததுக்கப்புறம் அவன் வந்தான்னாக்கா நம்ம வந்து பெருசாக அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 3 மாதம் பயிர். 90 நாள் முடிஞ்சு 100ஆவது நாள் இது. இன்னும் 2 மாதத்தில் இவன் ரெடி ஆயிடுவான். இவன் ரெடி ஆவான். இதுக்கப்புறம் வந்து இந்த பூ வந்துடுச்சு. இந்த காய் வர்றதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும் முழுசாக வச்சுராகிறதுக்கு. இவங்க காய் அதிகமாக வர என்ன ஆகும்? வேரில் ஈல்டு மட்டும் குறையாது, குவாலிட்டியும் குறையும். அப்போ 90 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு தண்ணி விடக்கூடாது, நல்லா காயப்படணும். அப்போ காய போட்டோம்னா என்ன பண்ணுவான்? சத்தை வந்து கீழே விட ஆரம்பிப்பான். தண்ணியை விட்டா என்ன ஆகும்? நிறைய புள்ளைய பத்து போடுவான். விதை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பூ நிறைய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்குரிய சத்தை அப்போ சம்பாதிக்கணும். பிள்ளைய பக்க அதிகமாக உழைக்கணும். அப்போ ஓடி சம்பாதிக்கணும். அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ இங்கே தேவையில்லாமல் இங்கேருந்து என்ன கடைசியில் பசப்பு இருக்காது. திட்டுவாங்க பிள்ளைங்களாம், என்ன பிள்ளைய பற்றி போட்டு வளர்த்த நீன்னு சொல்லிட்டு. அதே 2 பிள்ளை இருந்துச்சுன்னா, ஒரு பிள்ளை இருந்துச்சுனாக்கா என்ன மாதிரி ஒத்த பிள்ளை இருந்துச்சுனாக்கா மொத்த சொத்து நமக்கு தான். எங்கள் அப்பா 20 ஏக்கர் 40 ஏக்கர் நான் வாங்கிக்குவோம். இப்போ 40 ஏக்கர் ஓனர் நான் சொல்லிக்கலாம் கை விட்டு. விதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 90 நாளுக்கு பிறகு தண்ணி விடலாம், தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கலாம். விதைன்றவங்க தண்ணியே தான் பாய்ச்சணும். நம்ம வேலையாக தான் பாய்ச்சி விதையை எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் அதானே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு போன முறை 1 டன் கொடுத்தேன். இப்போ இந்த முறை வந்து ஒரு 2 டன்னு மேலே வரும். ஆனால் இந்த முறை உங்கள்கிட்டயே விதை இருக்கேன், நீ என்கிட்ட வர போகிறீங்க. என்கிட்ட விதை வாங்கினா யாரும் திருப்பி என்கிட்ட வர மாட்டாங்க. சாதாரணமாக போனால் ஒரு 150லேருந்து 200 ரூபா தான் விதைன்னு போனால். ஆனால் நம்ம கொடுக்குறது விதை இல்லையே, இதில் முத்துனது எல்லாம் இருக்கும், மிக்சிங்காக இருக்கும். இப்போ நான் போட்ட விதையில் வந்து எவனாவது சிவப்பு கலரை தவிர வெள்ளை கலராக வந்தான்னு வச்சுக்கோ, ஒட்டிங்கி தூக்கி எரிஞ்சிடும் தூரத்தில். ஒன்று, அப்போ எனக்கு அதிலே பாதி இல்லை. 2வது வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த இலையோட கேரக்டர் லீஃப்னு அந்த கலரில் அந்த கலர் இருக்கணும், அந்த ஷேப் இருக்கணும். இப்படி தேவையில்லாமல் கண்ட இடத்துல பிரான்ச்சு இதெல்லாம் வந்து கேரக்டர் இருக்குது என்கிட்ட. அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணி அது இருக்கவனை மட்டும் வைடா, மற்றெல்லாம் பிடுங்கடான்னு சொல்லி ஆளை விட்டுருவான். அந்த வீட்டில் பிடுங்குற லேபர்ஸ்லாம் என்ன சார் செடியை பிடிங்கி நல்லா முளைச்சிருக்கு சார், நல்லா காய் செய்யாமா அவன் வேறம்மா அது களமா பிடுங்குமா அப்படின்னு சொல்லி பிடுங்க வைப்போம். அப்படி பண்ணினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து குவாலிட்டியான சீடு கிடைக்கும். அப்போ அதை நம்ம 200 300 கொடுத்து விற்றாத்தான் தாக்கு பிடிக்கும். சரி, மொத்தமாக நீங்கள் போட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ 20 ரூபாய்க்கு போகும்.
அது மாட்டு தீவனமாக போகும், கோழி தீவனமாக போகும், அப்படி தான் போகும். இல்லைன்னா உரம் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு போவாங்க, உரத்தினுடைய மிக்ஸ் பண்ணுறது கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதுலேருந்து ஆயில் எடுத்து விற்கிறாங்க, விதையிலேருந்து ஆயில் எடுத்து விற்கிறாங்க. விதை சீப்பாக கிடைக்கிறதுனால இங்கே யாரும் அந்த மாதிரி ஆயில் எடுக்கிற ஃபேக்ட்ரி இல்லை. அப்படி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து விதை 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ரெகுலராக போகும், கொஞ்சம் கூட போக சான்ஸ் இருக்குது. ஆனால் அதோடைய அந்த ஆயிலோட டிமாண்டு வந்து அவ்வளோ இல்லை. அப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அடல்ட்ரேஷன் பண்ணனா கூட நல்ல ஆயில் காசு குறையாக இருந்தால் தானே பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குற அந்த சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வாடுற தெளிச்சியாக இருக்கும், சாயந்தரம் வெயிலில் வாடின மாதிரி இருக்கும். ஐயோ வாடி போச்சுன்னு தண்ணி விட்டிங்கனாக்கா இதாகும். ஆனால் கண்டிஷன் தெரியும், சாகிற அளவுக்கு குணுங்கு வாங்கி பாருங்கள், அப்படி போகக்கூடாது. இந்த குணக்கம் வந்து சும்மா அப்படியே ஒரு ஒரு சின்ன குணக்கமா இல்லை உண்மையிலே தண்ணியே இல்லாமல் போகிற குணக்கமான்னு பார்க்கணும். அப்போ இங்கெல்லாம் ரெட் சாயிலெல்லாம் நாங்கள் தண்ணி விட்டுருவோம், ஏன்னா இந்த தண்ணியில் கீழே மண் இருக்காது. ஆனால் கரிசல் மண்ணிலையும் சரி மற்ற மண்ணிலையும் சரி கீழே ஈரம் இருக்கும், மேலே தான் ஈரம் இருக்காது. இந்த இப்போ போய் தோண்டி பாருங்கள், இந்த வின்டர் சீசனில் மேலே தான் ஈரம் இருக்காது, கீழே ஃபுல்லாக ஈரம் இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே போனீங்கன்னா நல்ல ஈரம் இருக்கும். அப்போ அந்த காலையில் அந்த பனி தண்ணி அப்படியே இறங்கும். அதனால் தண்ணி வந்து பராமரிப்பு அது ரொம்ப கம்மியாக ட்ரை லேண்டு கிராப்புங்க. அது எள்ளு மாதிரி தான், இன்னும் வெள்ளை விட சொல்லப்போனால் எள்ளு கூட கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் தண்ணி இதுக்கு தேவைப்படும். எடுக்குது, எந்த சொலானேசி கிராப்பும் எடுக்கும். டொபாக்கோ, பிரிஞ்சால், கத்தரி, இந்த ஒரே ஃபேமிலி தான் அவங்க எல்லாம். எந்த சொலானேசி கிராப்பில் போட்டிங்கனாலும் அதெல்லாம் எடுக்கும். மஞ்சக்காய் எடுக்குது இல்லை, அதனால தான் குப்புன்னு வருது. இப்போ போன தடவை போடும்போது 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் கூட வளர்த்தவங்க இருக்காங்க. 3 அடிக்கு மேலெலாம் வளர்த்துருக்காங்க. சேலத்துலேருந்து வந்து இந்த இதெல்லாம் 3 அடிக்கு மேலே தான் செடி ட்ரிப்பில் போட்டிருந்தார். சூப்பராக போடலாம். ட்ரிப்பில் போடும்போது நிறைய வேர் வருது, சைடில் கொச்சன்னு வருது. நம்ம பவுடர் ஆக்கினா எல்லாம் காசாயிடும். சரி போடலாம் வருது. ஸ்ப்ரிங்க்லர்லையும் போடலாம். சொல்லுங்கள். இது மேலே இருக்கிறது ஃபஸ்ட் கிரேடு, இந்த இருக்குல்ல இது 3rd கிரேடு. இதை விட பொடிசாக பிள்ளையாக இருந்த 3 கிரேடு 5 கிரேடு காமிக்கிறோம். இப்போ நல்லா எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெருசாக வந்துன்னா ஃபஸ்ட் கிரேட் வரும். இந்த வருஷம் இதுக்கு போன ரேட் 800 ரூபா இந்த பெருசாக இருக்கிறது. ஆனால் போன வருஷம் அதை விட இந்த வட்டம் இப்போ இந்த மாதிரி வருது, இதெல்லாம் ஃபஸ்ட் கிரேட்லேயே போயிடும். இந்த விரல் தண்டி வந்துச்சுன்னா எல்லாமே ஃபஸ்ட் கிரேட் வந்துடும் சார். சரியா? இது சூப்பர் கிரேட்னு சொல்லுவாங்க. இது 600 ரூபா ரேட்டு போச்சு, இந்த வருஷம் 600 ரேட்டு போச்சு. இதுக்கு அடுத்து வர்ற ஸ்டேஜ் இருக்கும், பொடிசாக இருக்கும், கொஞ்சம் பொடிசா அந்த இதை போட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து அடுத்த கிரேடில் வந்து உங்களுக்கு வந்து அதை விட 100 ரூபா பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரே செடி ஒரே இது. ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? விசுவல் அப்சர்வேஷன், பிஸ்னஸ் டெக்னிக். அப்போ நாம் ஏன் அப்படி கொடுக்கணும்? நேராக வேலையோட சொன்னி என்ன பண்ணுறான்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நாங்கள் வேர்லாம் வாங்க மாட்டோம், இது பவுடர்லாம் வாங்க மாட்டோம் சார், எங்களுக்கு வந்து வேறு தான் கொடுங்க அப்படின்னு. அதில் ஒரு காரணம் இருக்குது. கத்திரி வேறு, வெண்டை வேறு, மிளகா வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேறு அடல்ட்ரேஷன் பண்ணாங்க. மக்கள் கற்றுட்டாங்க. டிமாண்ட் அதிகமானு அந்த மாதிரி ப்ளே ஆகிடுச்சு. அந்த கண்டென்ட் அதில் வந்து இப்போ நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ இதில் 1 கிலோ வாங்கினீங்கன்னா இவ்வளோ இது வரும். சப்போஸ் இந்த ஒரு வேர் இருக்குது, கழிவு கம்மியாக போகும். கழிவு ஜாஸ்தி ஆகுதுல்ல, ரொம்ப பொடிசாக இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம இதில் போட்டுருவாங்க சார். ஃபார்மால பவுடர் பண்ணி ஏதாவது ஒன்று சேர்த்து விட்டு அதெல்லாம் பண்ணிட்டு, அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, காசு மட்டுமே வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க சார். நான் அதை முதலே சொன்னேன், பிஸ்னஸில் 2 பிரின்சிபலை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் குவாலிட்டி கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். உடனே இப்போ தவறான பொருளை கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு நம்ம நின்றோம்னாக்கா 4 நாளைக்கு கஷ்டமாக இருந்தால் கூட வந்து ஒரு லாங் ரன்னில் ஒருத்தர் வந்து சரி இந்த ஆள்கிட்ட போனோம்னா இந்த ஆள் ஏமாற்ற மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை டெவலப் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கொடுக்குற சொல்லுக்கு வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த கேட்டகரியில் தான் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறோம்.
மணி எதாவது சொல்லலை, முதலே சொல்லிட்டேன், இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ஈஸியஸ்ட் அதாவது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கிறது தான். அதுவும் நியாயமான முறையில் பணம் சம்பாதிக்கிறது இருக்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. ஆனால் நாம் அதை ரகசியம் தெரியாதனால தப்பான அனுபவங்களை பார்த்துட்டு தப்பான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அவன் உடனே பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. கோர்ட்டு கேஸு அப்படின்னு ஆரம்பித்து எங்கெங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் நோய் நொடி எல்லாம் எவ்ரிதிங். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நோய் மோஸ்ட்லி வர்றதே இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் வரல. அப்படியே வந்தாலுமே கூட நம்ம இந்த பஞ்சகாவியமோ மற்ற விஷயங்களோ பண்ணோம்னாக்கா அதுவும் வர்றதில்லை. இயற்கையில் வந்து குறைஞ்சதுலேருந்து 10லேருந்து 12 டன் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அடித்து தூக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்கள் கிராப்பை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இல்லைனாக்கா முதவே வந்து இந்த பல தானியங்கள் அதெல்லாம் போட்டு அடித்து போட்டு உள்ளே உருப்பி உள்ளே அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னாலும் நல்ல ரிசல்ட் வருது. இப்போ எங்கள் பசங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எங்கள் ஃபார்மில் போட்டிருக்கோம். இப்போ அசோகா ஆல்ரெடி இவ்வளோ உயரம் வந்துடுச்சு. போட்ட அன்னைக்கு போனது தான். ஒரே ஒரு களை எடுக்க நானே போய் எடுத்தது தான். குறுக்க மறுக்க களை எடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 4 மாதம் 3 மாதம் ஆக போகுது. 4 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் அந்த பக்கம் கூட போகல. 3வது மாதத்துக்கு அப்புறம் நான் போகவே இல்லை. ஏன்னா அவருக்கு பூச்சி வந்தால் வரட்டும், எங்கள் மேனேஜர் சொல்கிறார் பூச்சி வரட்டும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் சீட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறோம். ஆனால் மானாவாரியாக பண்ணுறோம், முழுக்க மானாவாரி. மற்றபடி இரவையில் பண்ணுற சீட் தனியாக பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த சாயில் ஆர்கானிக் மேட்ரு 1% நம்ம உங்கள் வீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும், 0.4 இருக்கும், 0.3 இருக்கும், 0.9 இருக்கும். குப்பையிலே அவ்வளோதான் இருக்குன்றா அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து மண்ணை ஒன்றும் பேச வைக்கலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பசங்க இருக்கானுங்க, ஒரு பஜன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இங்கே இருக்காங்க. இவனுங்க வந்து 1 மாதம் என்கிட்ட வந்து எங்களோட ஃபார்மில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அவனுங்க மண்ணெல்லாம் குழி போட்டு இப்போ கண்டு போட்டிருக்காங்க. குழி போடும்போதே தெரியுது அவங்களுக்கு, வா எவ்வளோ நல்லா இருக்குது மண். ஸோ அந்த ஆர்கானிக்னு 3 வருஷத்துடைய உழைப்பு அங்கே இருக்கும். எல்லாம் மண்ணை போட்டு அடித்து வச்சுருக்கிறோம். அப்படியே விட்டோம்னா அப்படியே கை விட்டு தோண்டும் போது நல்லா தண்ணி விட்டோம் நிறைய கார்பன் கண்டென்ட் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அதனால் எங்கள் ஊரில் எல்லா செடியும் எங்கள் தோட்டத்தில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. எல்லா இதுலேயும் வெறும் சிம்பக்கரில் தான் இருக்கும், வேறு பயோடைவர்சிட்டியே இருக்காது. அத்தனை பயோடைவர்சிட்டி எங்கள் ஃபார்முக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், சுற்றி அந்த 16 ஏக்கருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம 90 நாள் தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து 5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் எடுத்து வேரை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து வேறு அந்த ஸ்டேஜ் வரும்போது இதை இப்படி எடுத்து இப்படி உடைச்சா இப்படி டப்புன்னு உடையுது, 50% உடைஞ்சி வருதுனாக்கா வேறு ரெடி ஃபார் நெருக்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். முத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமும் வந்து சில வெரைட்டி வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறமும் டப்புன்னு உடையும். இல்லை சில வெரைட்டி வந்து உடையாது. நம்ம ஒரு வெரைட்டி உடையும் சார். நம்மளால் இப்போ டப்புன்னு உடையலாம் சார். கேரட் மாதிரி உடையலாம். இப்படி எடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா டப்புன்னு அப்படி 2 பீஸாக உடையலாம். உடையாது. ஏன்னா அதில் இந்த சுகர், அதாவது கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் அது வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இப்படி உடைச்சா டப்புன்னு உடையும். இந்த இதுக்கு தான் சார் மார்க்கெட்டில் அது. ஏன்னா அரைக்கிறது ஈஸி, பவுடர் நல்லா வரும். இப்போ இதே வந்து வைல்டு வெரைட்டி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல AWS சொன்னேன், சில வெரைட்டி இருக்குது, சிம்புஸ்டி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வைல்டு டைப்பு, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது எடுக்கும்போது வளையும், ஒடியாது வளையும். ஸோ அப்போ அதில் 2 இருக்குது. ஒன்று வைல்டு டைப் இருக்குது, ஒன்று கல்டிவேட்டட். இது எல்லாமே கல்டிவேட்டட் டைப். நம்ம விளைய வைக்கிறதுனால கல்டிவேட்டட் டைப். வைல்டு டைப்புங்கிறது வந்து 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் அந்த செடி அப்படியே இருந்துட்டு காய்க்கும், திருப்பி பூக்கும், வாடவே வாடாது, பிரான்ச் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும், மரம் மாதிரி போகும் பெருசாக. நட்டு வைல்டு டைப் அது நம்ம அதாவது இல்லை, அது சித்தர் வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஃபேக்ட்ரிக்காரன் வாங்க மாட்டான், ஃபேக்ட்ரியில் வாங்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்டிவேட்டட் டைப்பு ஈஸியாக பண்ணுறது தான் வந்து கண்டென்ட் கரெக்டாக வரும். இதில் வந்து சித்த வைத்தியத்துக்கு இந்த மேலே இருக்க 3 ரோசஸ் டீலாம் போடுறாங்கல்ல, இலையை பிச்சு போட்டு
துளசி, அஸ்வகந்தா, அதி போடுறாங்க. அதெல்லாம் வந்து இதில் தான் போடுறாங்க, இலையில போடுறாங்க. அப்போ இது இலையும் காசு. அப்போ இலைய காசு ஆகுனா 90 நாள்லேருந்து 120 நாள் தாண்டினோடனே 120 நாள் தாண்டினோடனே நம்ம ஆள் வந்து கீழே ரூட்டு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கானாக்கா அந்த நேரத்தில் கொஞ்சம் இலையை நம்ம எடுத்து காய வச்சு டீ போடுறதுக்கோ சொந்தத்துக்கோ வச்சுக்கலாம். அதை ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணி டீ கட்டு போட்டு விட்டு விற்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சோலாரில் போட்டாலும் சரி, நிழல் காய்ச்சலாக போட்டாலும் சரி. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நிறைய மெனக்கட்டுற மாதிரி இருக்குது. அதை எடுத்து போட்டு சொல்லுங்கள் சார். இதில் வந்து நான் சொன்ன வித்தஃபரின் ஏ, வித்தனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் எல்லா காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல. சில காம்பவுண்ட்ஸ் ரூட்டில் அதிகமாக இருக்குது, சில காம்பவுண்ட்ஸ் லீஃபில் அதிகமாக இருக்குது, சில காம்பவுண்ட்ஸ் ஸ்டெம்மில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் இந்த லீஃபில் இருக்கிற இப்போ புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னாக்கா லீஃப் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 6 சிஸ்டத்தில் ஒரு 2-3 சிஸ்டம் வந்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து இதில் மேலே இருக்குது. டீ அது மற்ற டீ போடுற இந்த டீ வந்து பெஸ்ட். எல்லாமே விதையிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதாவது இதில் ஒரு பகுதி கூட வேஸ்ட் கிடையாது. நாம் ப்ராப்பராக பிளான் பண்ணோம்னா இதை ஒரு பிஸ்னஸ் மாடலில் கொண்டு வந்து அழகாக கொண்டு போகலாம். இப்போ ஏன் இப்படி அஸ்வகந்தாவுக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாக்கா, காலையில் நான் அவங்ககிட்ட வந்து என்னுடைய பலன்களை பற்றி சொல்லும்பொழுது சொல்லி முடிக்கும்போதே உங்கள் மனசில் ஒரு எண்ணம் நம்ம சாப்பிடணும்டான்னு என்ன தோணுச்சா தோணலையா? அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாதனால தான் நம்ம வந்து எதையோ தேடிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அடுத்த கேள்வி, சாப்பிட்டதுக்கப்புறம் ரிசல்ட் கிடச்சிச்சினாக்கா நீங்கள் என்ன நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? ரிசல்ட் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட வர மாட்டீங்க. ஓகே, ஆனால் ரிசல்ட் கிடச்சின்னா சார் அது ஒன்று அனுப்புங்க சார், ரிப்பீட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அப்போ ஒரு 100 டன் இல்லை 1000 டன்னு தமிழ்நாட்டுக்கு பத்தாது. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் சார் நம்ம சொல்கிற டோஸ், மினிமம் டோஸு. மற்றவங்களாம் விட்டுருங்க. ஒரு ஆளுக்கு 1 கிராம். நம்ம வீட்டில் 5 பேர் இருந்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு 5 கிராம். ஒரு மாதத்துக்கு 5-25 750 3/4 கிலோ. ஸோ 1 கிலோ கணக்கு பண்ணிங்க. ஒரு ஃபேமிலிக்கு 1 கிலோ சார். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஃபேமிலி இருக்குது? 6. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை? ஒரு ஆளுக்கு 1 கிராம். ஒரு நாளைக்கு 1 கிராம்னாக்கா 30 நாளைக்கு 30 கிராம், 300 நாளைக்கு 300 கிராம். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1/2 கிலோ தேவைப்படுது. ஒரு ஃபேமிலியில் 5 பேர், ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ வந்து ஒரு குடும்பத்துக்கு வேணும். ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ தேவைப்படுதுனாக்கா பாப்புலேஷன் டோட்டல் 1. எத்தனை 6 கோடியா எத்தனை கோடி சார்? கால்குலேட் பண்ணிக்கோங்க சார். இவ்வளோ டிமாண்டு இங்கே இருக்குது. இது எப்போ யூட்டிலைஸ் ஆகும்? எல்லோரும் சாப்பிடும்போது தான் யூட்டிலைஸ் ஆகும். நம்ம கூட கால்குலேட் பண்ணுறோம், ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 கிராம் ஃப்ரூட் சாப்பிடணுன்ட்டு. எல்லோரும் சாப்பிடலையே. ஆனால் அங்கே ஃப்ரூட்டு கிடைக்காது, ஆனால் இது கிடைக்கும். இதை சாப்பிட்டா நமக்கு உடனே உண்மை நன்மை கிடைக்க போது தெரிஞ்சு போச்சு. பிறகு ஏன் சாப்பிடாமல் இருக்கணும்? எல்லாம் தான் இதுவும் கொண்டு போவாங்க, ரூட் பவுடரும் கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே மேஜராக போகிறது இதில் தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க டீ கட்டுன்னு போகும்போது இலையை தானே எதிர்பார்க்குறாங்க. ரூட்டோட டீ கட்டு கூட விற்கிது. மா இலையை கூட டீ போட்டு விற்றுட்டு, அதாவது எங்கள் ஃபார்முக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே காசாக்கிடுவோம். கொய்யா இலையை போட்டுட்ருக்கோம். கொய்யா இலை 1 கிலோ 600 ரூபா ட்ரை லீஃப். ஆனால் யார் வாங்குறான்னு தெரியாமல் விற்க முடியாது. ஸோ தட் டேட்டாயை தான் நீ கொண்டு வரணும். யார்கிட்ட கொண்டு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அதை நம்ம கொடுக்க ரெடியாக இருக்குது. இந்தியாவிலேயே எந்த டேட்டா கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். வேறு யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க அப்படியே சொல்லி மலிப்பு கொடுக்க மாட்டாங்க. இது வேணுமா இதுதான். இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருமே வந்தவன் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மீட்டிங் பண்ணி, இது ஃபார்மாலிட்டி மீட்டிங் கிடையாது. நீங்கள்லாம் ஆர்வமாக வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னா நாங்கள் மீட்டிங் போட்டு ஆளுவை கூப்பிடணும், ஓடியா வந்து நில்லு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் போகணும். அது எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு மீட்டிங் அது போதும், 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அது போதும். பட் நீங்கள் வந்து யாருமே வந்து இங்கேருந்து இதாக போகக்கூடாது. இப்போ அதுதான் மெயின். கீழே இருந்து இலை பழுக்க ஆரம்பிக்கும், பழம் பழுத்துரும். பழத்தில் ஒரு 60%லேருந்து 80% பழம் பழுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லோ கலர் சிவப்பில், அதுதான் ஸ்டேஜ் இருக்குது. அப்போ நம்ம கீழே ஒரு தடவை பார்த்துட்டு ரூட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு இறக்கணும். எப்படி இறக்கணும் அப்படின்னா, அப்படியே தண்ணியை விட்டுட்டு பிடிங்கி போட்டாலும் சரி, இல்லை ஒரு மழை பெஞ்சுனாக்கா மானாவில் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை உழுது போட்டு பிறக்கலாம் சரி, பிடுங்கிட்டு அப்படியே காட்டில் போட்டுருணும் 2 நாளைக்கு. இது அறுவடை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது அறுத்த உடனே இப்போ இதை ரொம்ப வேறு கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
சிக்கேச்சரை வச்சு சச்சக்குன்னு கட் பண்ணால் வந்துடும், இல்லை அருவாளை வச்சு டப்புன்னு போட்டால் வந்துடும். 2 நாள் காய்ச்சினா வெட்டு வாங்கும், சீக்கிரமாக வெட்ட முடியாது. அந்த 2 நாளில் என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிற அந்த உணவுலாம் வந்து சட 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 சடண்டு கீழே இறங்குது. ஒரு சின்ன சாரில் வந்துச்சுனாக்கா ஒரு பாலத்துக்கு அடியில் எல்லா பைக்கும் ஒன்றா சேர்த்துருவாங்க. அதே மாதிரி தான் அது. ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தோடனே டப்பன்னு எல்லோரும் நம்ம மாலை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறது எல்லாத்தையும் கொண்டு கீழே இறக்கி விட்டு போயிடும். மிச்சம் இருக்கிற பூ இலை இருக்க எல்லா சத்துமே வந்து விதையில் போய் இந்த நீ சாப்பிடு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு இலைப்படுத்துகிறோம். அப்போ அது முக்கியம். ஸோ அறுவடை பண்ணும்போது 2 நாள் 4 நாள் போட்டு எடுத்திங்கன்னா கண்டென்ட்டில் 0.2% டிஃப்ரெண்ட்டு ஒரே ஃபீல்டில் ஒரே இதில் கிடைக்குது எனக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. என்ன சாமி? ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகிறதில்ல. ஒரு விஷயம் என்னென்னா எடுத்து போட்டு ஒரு தடவை அலசி காய போட்டோம்னா சிறப்பு. இல்லைன்னா என்ன வருதுன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண் இதில் இருக்குது, மண் இருக்குது, தேய்ச்சேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தூசி ஒட்டும். அப்போ இதை நான் வந்து அரைச்சி கொடுத்தேன்னா மண்ணோடு அரைச்சி கொடுத்தா உங்களுக்கு உள்ளே போயிட்டு அதில் ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருந்து அது தேவையில்லாத பண்ணிச்சுனாக்கா கிளைம் யாருக்கு மேலே போகும்? ஏன் மேலே போகாதுங்க, வந்தாதே நீ இப்படி படுத்திட்டு சொல்லி கொடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதுதானே சொல்லியிருக்காங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம்னா ஸ்லிம்மாக வாங்குச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்றவங்க சொல்லி வச்ச மாதிரி ஒல்லியாக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அது யார் நம்புமா? நம்ப மாட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கூட எண்ணெயை வறுத்து சாப்பிட்டோம்னா குண்டாயிடுவாங்க. அது யாராவது உருளைக்கிழங்கு அப்படியே அவிச்சு வெறும் உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்றாங்களா? கிடையாது. அப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து இன்னும் ஒன்று. ஆனால் ப்ளேம் யாருக்கு போகுது? உருளைக்கிழங்கு. அதே மாதிரி தான் அஸ்வகந்தாவில் வந்து வேரில் வந்து நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம்னா நம்மளை வந்து அது சூப்பராக செட் ஆகும். ஆமாம், அப்படியே காய போட்டுருணும். இல்லை நடுவில் ஒரு பிஸ்னஸ். இப்போ அறுக்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ரேஸாக அலசி எடுத்துட்டோம்னாக்கா மண் போயிடும். அப்படி இருந்தும் கொஞ்சம் ரேஸ் இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம புடம் போடும்போது பாலில் கலை குடிக்கும்போது கீழே போய் செட்டில் ஆகிடும் மண். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு சேஃப்டி இருக்குது. ஆனால் கலக்கிட்டு குடிச்சிங்கனாக்கா மண்ணை சேர்த்து தான் குடிக்கணும். அது கொஞ்சம் கூட ஒரு பிச்சு இருக்கும். அதாவது நீ எடுக்கிறதே 1 கிராம் சார், 1 கிராமில் எவ்வளோ மண் இருக்கும்? அது சாப்பிட்றதுனால மண் சார் உணவு சார் நமக்கு. அது ஒன்றும் நம்மளை காப்பாற்றாது. அஸ்வகந்தாவில் ஒட்டின மண்ணெல்லாம் வந்து அஸ்வகந்தோட கேரக்டர் இருக்குமே. அதனால தான் வந்து இது வரைக்கும் எந்த பெரிய ஒரு டேமேஜ் இவ்வளவு சாப்பிட்டு யாருக்குமே எதுவுமே ஆகாது. மெயினான காரணம் அதுதான். 1 கிராமுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். 2 கிராம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு அன்ஈஸி வரும். 5 கிராம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால் ஓடி பாத்ரூம் போயிடலாம். அது டோஸ் ஏற வந்து அதனுடைய எஃபெக்ட் காமிக்கும். 1 கிராம் உணவாக சாப்பிட்டால் 1 கிராம், மருந்தாக சாப்பிட்டா 10 கிராம் கூட சாப்பிட்லாம். ஆனால் மருந்து 3 தடவை சாப்பிடுவீங்க, அப்படி நிறுத்திடுவீங்கல்ல, அப்படி பார்த்துக்கணும். 1 கிராம் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்றது நல்லது. அது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றது நல்லது. நான் வந்து காலையில் 4 மணிக்கு தவம் பண்ணும்போது எந்திரிச்சு முதல் தேனில் விட்டு கலக்கி அப்படியே சாப்பிடணும். கம்பல்சரியாக இதை பால் அல்லது தேனில் தான் சாப்பிடணும், கம்பல்சரியாக. ஏன்னா இதோட pH வந்து 5+. அப்போ அதை 7 கொண்டு வரணும். அப்போ பாலில் சேர்த்தாலும் சரி, தையில். அப்படி இல்லைன்னா சுத்தி பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த வேரை வந்து பாலில் அவிச்சு அதுக்கப்புறம் காய போட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணி சாப்பிடணும் ஒன்று. இல்லைன்னா பவுட்ரு பண்ணி அந்த வேரை வந்து புட்டை விற்கிற மாதிரி வந்து இட்லி சட்டியில் கீழே பால் வச்சு அவிச்சு pH ரெடி பண்ணி சாப்பிடணும். 2. இந்த கீழே வைக்கிற பால் நாட்டு பாலாக இருந்தால் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. சுத்தியில் வந்து நான் பார்த்துட்டேன். மற்ற பாலில் பண்ணி சுற்றி பண்ணுறதுக்கும் நாட்டு மாட்டு பாலில் சுற்றி பண்ணுறதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எது வேணாலும். ஏன்னா அந்த சுத்தியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
சுத்தியில் வந்து இப்போ பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது பாலோட எஃபெக்ட்டும் நமக்கு வருது, அஸ்வகந்தாவோட எஃபெக்ட் வருதுல்ல, அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. நாட்டுப்பால் காம்பினேஷனில் இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. எவ்வளோ அளவு ஃப்ரெண்ட் ஆகிறாங்கனாக்கா அப்படி பின்னி பண்ணியாவது ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஸோ அது நல்ல ரிசல்ட் வருது. இப்போ அதனால் நாங்கள் அதை விற்கும்போது இப்போ வந்து நாங்கள் 1 கிராம் 1 ரூபான்னு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த 1 கிராம் பவுடர் 1 ரூபா, இந்த பவுடர் வச்சுருக்கோம்ல, 1 கிராம் பவுடர் 1 ரூபா, 100 கிராம் 100 ரூபா. அப்போ ஒரு ஆள் வந்து 3 மாதத்துக்கு இது சாப்பிட்லாம். இப்போ ஒரு நாளைக்கு 1 ரூபா செலவு பண்ணிவிட்டு அந்த ஆளுடைய ஆரோக்கியமாக வாழலாம். 1 ரூபாயில் உனது ஆரோக்கியம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரோம். சரிங்களா? தாராளமாக நல்ல ஏர்டெக் பென் வச்சிட்டிங்கனாக்கா 1 வருஷம்லாம் ஒன்றும் செய்யாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா 2 வருஷம்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த வேற வச்சுருக்கும்போது 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். மேலே தான் கொஞ்சம் குறையும், ஆனால் உள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அது எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ தக்காளி பழம் 1 நாள் வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம், 5 நாள் வைக்கலாம், எங்கே வைக்கலாம் அதை பொறுத்து இருக்குது. சுத்தி பண்ணி கொடுத்தா டபுள் பண்ணிடுவோம். 1 ரூபா இல்லை 2 ரூபா. சுத்தி பண்ண பவுட்ரு 1 கிராம் 2 ரூபா, 1 கிராம் 2 ரூபா. 100 கிராம் பாக்கெட்டு இது சுத்தி பண்ணாது. அப்படியே போட்டு குடிக்கலாம், தேனில் குடிக்கலாம். ஸோ அப்போ தேனில் கலக்கி காலைல 4 மணிக்கு சாப்பிட்டோம்னாக்கா 2 மணி நேரம் அப்படியே உட்காந்து தவம் பண்ணும்போது கால் ஆடாமல் அப்படியே ஆனந்தமாக இருக்கும். உடம்பு அப்படியே சும்மா அடி கும்மு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். 2 மணி நேரம் கழித்து அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸோ அது ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுனால மைண்டும் சரி பண்ணிடும். ஏன்னா நம்ம சித்தா டாக்டர் இருக்காங்க, அவங்கள அதை பற்றி நல்லாவே தெரியும். சரியா? அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இதில் வந்துருக்குறாங்க, பசங்க வந்திருக்கிறாங்க, நீங்களும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹார்வெஸ்டிங் அப்புறம் மார்க்கெட் சொல்லுங்கள். தின்னிங் ஆஃப் சீலிங்னா நெருக்கி முளைச்சிருந்துச்சுனாக்கா அரடிக்கு ஒன்று விட்டுட்டு மித்த செடியில் எடுத்துகிட்டு அதை காமிக்கணும். அதில் இதெல்லாம் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக அங்கே செஞ்சு காமிச்சிடுவேன். கண்டிப்பாக மாய்ஸ்சர் கண்டென்ட் 8% வரைக்கும் காய வச்சிங்கன்னாத்தேன். ஆமாம், 8 to 10 8% மாய்ஸ்சர் கண்டென்ட் காய வச்சா தான் ஃபங்கஸ் வராது, அட்டாக் வராது. ஒரு சிலருக்கு மில்க் அலர்ஜியாக இருந்துச்சுனாக்கா மில்கில் சுற்றி பண்ணதுக்கப்புறம் அது அலர்ஜி ஆகாது. மில்கை சாப்பிடலை நீங்கள், மில்கிலேருந்து போகிற ஒரு நீராவி அதை வந்து பிஹெச்சை நார்மலைஸ் பண்ணி விட்டு போகுது. அதில் மில்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் கீழே தான் இருக்கும். அதாவது மில்கில் நான் சுற்றி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பால்கோவா ரெடியாக இருக்குது. நான் பாட்டு சர்க்கரையை போட்டு பால்கோவா ரெடி பண்ணிடுவேன். அதில் புரியுதுங்களா? இல்லை அதிலே போட்டு பண்ணிங்கன்னா அந்த பால் இருக்குது பாருங்கள், அஸ்வகந்தாவில் போட்டு அவிச்சு வேரில் அவிச்சு எடுத்துக்கினா அந்த பால் இருக்கும் கட்டியாக ஒரு மாதிரி கொயாக்குலேட் ஆயிரும் ஃபுல்லாக. அது சூப்பர் உரம். அதை கொண்டு செடிகளுக்கு அடிச்சு விட்டோம்னா செம்மையாக வருது, செம்மையாக வருது. அதிலேருந்து ஏதாவது மருந்து செய்கிறாங்க, அதுக்கு ஒரு அதுவும் சித்த வைத்தியத்தில் மருந்தாக கொண்டு போயிடுவாங்க. என்ன சாமி? ஓ, நீங்கள் கடைசியாக வந்தீங்களோ? நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்களோ? ஓகே. இல்லை அவங்க வந்து அவங்க வர முன்னாடி சொல்லி முடிச்சிட்டோம். இதில் வந்து மேஜராக வந்து நம்ம 6 சிஸ்டத்துக்கு எல்லா நோயும் மேடம். கோல்டு காஃப்லேருந்து ஆரம்பித்து சுகர், பிபி, ஃபீவர், டயபெட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி அண்ட் ஆல்சோ யுவர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது ரிலேட்டட் எல்லா டிசீஸுமே அது சூப்பராக போட்டோம். ஸ்பெசிஃபிக்காக வர்றது அப்படின்னாக்கா வயகராவுக்கு வந்து இதுலேருந்து ஒரு இது வரும், கேன்சருக்கு ஒரு கெமிக்கல் வருது, டயபெட்டிஸ்க்கு ஒரு கெமிக்கல் வருது, டைஜஷனுக்கு ஒரு கெமிக்கல் வருது, ப்ரெஷர் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் வருது, ஸ்கின் டிசீஸ்க்கு பவுடர் எடுத்து நல்லா போட்டு தேங்காயில் போட்டு தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு குளிச்சுட்டு படுத்தோம்னா செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது சார். அதுதான் போடுவாங்க, பண்ணுவாங்க. ப்ளீஸ் கரெக்ட் சொல்லுங்கள் சார். பிரிச்சுருவாங்க. அதனால தான் அவங்க கோடிக்கணக்கில் காசு ஆக்குறாங்க. வித்தாஃபெரின் ஏ, வித்தாஃபெரின் பி, வித்தனாய்டு, அல்கலாய்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க சார். அதனால தான் வந்து நம்ம என்ன பிரச்சனைனாக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எதுவுமே வந்து நம்ம காசாக்க முடியல. 24 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே எத்தனை பேர் கை தூக்குவீங்க?
அப்போ அவன் வந்து 24 கோடி, நம்ம சின்ன ப்ராஜெக்ட் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் வந்து 20 கோடி, 200 கோடி, 300 கோடி, 2000 கோடி ப்ராஜெக்ட் போடுறான். அந்த கெமிக்கல் அப்படியே ஃபைன் டியூனில் வெளியே எடுத்து கொண்டு வர்றான், அப்படியே கொண்டு வர்றான் ஒவ்வொரு கெமிக்கல். அதனால தான் வந்து தே ஆர் லீடிங். நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு போய் ஒரு யூனிட் போட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். சிவகங்கையில் வந்து ஸ்பைஸ் பார்க்கில் வந்து ஒரு 4 ஏக்கர் லேண்டு நேட்டிவ் ஆர்கானிக் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் வந்து இப்போ அவங்க அதை யூனிட் போடுறாங்க. அதோட சிஸ்டர் தான் அது சேம் தான். ஈச்சம்பாட்டியில் அவங்க ஆல்ரெடி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தருமபுரியில் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈச்சம்பாடி ஃபுட் பார்க், ஈச்சம்பாடி ஃபுட் பார்க். சாப்பாடு அனுப்புங்க, சாப்பாட்டுக்கு ஆள் அனுப்புங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் போகணுன்னு சொல்கிறோமா. சப்போஸ் நான் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பண்ணலை, ஆனால் நான் எந்த மருந்து போடல, கரெக்டாக ஒர்க் பண்ணேனாக்கா வித்தவுட் சர்டிஃபிகேஷன் என் பேப்பர் வந்து லேபில் கொண்டு கொடுத்து டெஸ்ட் கொடுத்து இதில் ஒன்றுமே இல்லை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு அதே 300-400 ரூபாய்க்கு விற்றுடலாம். அப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 3000லேருந்து 6000, 10,000, 12,000 கூட டெஸ்ட்டுக்கு செலவாகும். ஒரு லேபில் டெஸ்ட் எடுத்து கொண்டு வரணுன்னா அப்போ நம்மகிட்ட ஒரு 500 கிலோ, ஒரு 1000 கிலோ, 2000 கிலோ இருந்தால் தான் அதை பண்ணுறது ஒர்த்து. ஒரு 100 கிலோ வச்சுட்டு பண்ணிங்கனாக்கா அதில் ஒர்த்து இருக்காது. அப்போ அந்த 500 கிலோ 1000 கிலோ வேணும்னாக்கா நம்ம வந்து ஒரு 10 ஏக்கர், 15 ஏக்கர், 20 ஏக்கர் போட்டாத்தேன் அஸ்வகந்தா லாபமாகும். நம்ம 1 ஏக்கரில் போட்டு அஸ்வகந்தா போடணும் வந்தாக்கா அந்த 1 ஏக்கருக்கு இருக்க 100 கிலோவோ 200 கிலோவோ 400 கிலோ வாங்குறதுக்கு பர்ச்சேஸில் உங்களை தேடி வரமாட்டான், நம்ம பர்ச்சேஸ் தேடி போகணும். நம்ம பர்ச்சேஸ் தேடி போனால் காசு கொடுக்க மாட்டான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சத்தாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதை பற்றி நான் அப்புறமா ஆஃப்டர்நூன் செஷனில் தேவைப்பட்டால் பேசுகிறேன். அது ஒரு 2 வருஷம் பயிர் போட்டோம்னாக்கா அதில் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் மினிமம் லாபம் கிடைக்கும், 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு டிமாண்ட் வயக்ராவாக போகுது, எக்ஸ்க்ளூசிவ்லி வயக்ராவாக போகுது. உடலில் 100 வியாதி சரி பண்ணும் அந்த மருந்து. அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்டா பேஸை ரெடி பண்ணிக்கணுங்க. டேட்டா பேஸ்னால் என்ன, யார் யார் வாங்குகிறா, அந்த பயிர் எந்த மாதிரி போகுது, எப்படி நம்ம வந்து விற்பனையை கொண்டு வர முடியும் அப்படின்னு. நான் அதை மட்டும் ஒரு லைன் சொல்லிடுறேன். ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணுறத வந்து அங்கே லோக்கலில் ஒரு ஏஜென்ட் வாங்குவாங்க, சேனல் தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கனாக்கா விருதுநகர் மண்டியில் வந்து இருக்குது, எல்லா இதுவும் விருதுநகர் மண்டிக்கு வரும். கிராமத்து லெவலில் வந்து வியாபாரி என்னங்க அஸ்வகந்தா போட்டிருக்கீங்களா, சரி எவ்வளோ கிலோ 200 ரூபா கொடுங்க, 200 ரூபாய்க்கு வாங்கி 230, 250, 250 ஏற்றி விட்டு கொண்டு போய் விருதுநகர் இறக்கி விடுவாங்க. 250ன்னு வாங்கினதாங்க உள்ள முன்னாடி உள்ள 250ன்னு வாங்கினதுக்கப்புறம் அந்த 250 ரூபாய்க்கு வாங்கின அந்த அஸ்வகந்தா வந்து அவங்க மொத்தமாக சேர்க்கும்போது 400 சேர்த்து 4 டன் சேர்த்துருவாங்க. 4 டன் சேர்க்கும்போது ஒரு ஃபேக்ட்ரி வந்து இது எப்படி போகும் அடுத்த கட்டத்துக்கு, இந்த யார் வாங்குவாங்க அப்படின்னாக்கா நம்பர் 1 பர்ச்சேசர் ஃபேக்ட்ரி. அவங்க வந்து பல்காக வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 1 டன்னிலேருந்து 1 மணி நேரத்துக்கு 1 டன் வைக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் எங்கே இருக்குது, குஜராத்தில், மகாராஷ்டிராவில், ஹைதராபாத் அப்படி பெங்களூர், இந்த ட்ராக்கில் இருக்குது ஃபுல்லாக. இது எல்லாமே குஜராத்தில் இருக்க ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து ஒரு 1200 பேர் வேலை செய்யறதில் ஒரு 20 ஃபேக்ட்ரி வந்து பெரிய ஃபேக்ட்ரி. இவங்க பெரிய அளவில் பண்ணுவாங்க. அந்த உலக மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட்டில் 80% எக்ஸ்போர்ட் அவங்க 20 பேர் தான் கொண்டு போவாங்க. மற்றவங்களாம் சின்ன சின்னதாக. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து வர பேசுகிற எல்லாருமே வந்து சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ். அதாவது $20 மில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகுது. அமௌண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கோடியில் பார்த்து பாருங்கள் அப்படின்னா. $20 மில்லியன் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ இது வேல்யூ தான் சொல்கிறோம். குவான்டிட்டி எவ்வளோன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் இத்தனை டன்னு, ஆனால் விலை கூடி இருக்கலாம். அடுத்த வருஷம் நிறைய டன்னு போய் விலை குறைஞ்சிருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மில்லியன்லேருந்து 6 ஆகி இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் வந்து $20 மில்லியன் போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ. சரிங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்காரன் வாங்குகிறான். அவன் வாங்கினான்னாக்கா அவன் பார்க்குற முதல் விஷயம் வந்து குவாலிட்டி சரியாக இருக்கா, இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து வெளியே கொண்டு போகணும், எல்லாம் பண்ணி அவன் வந்து எடுத்து போட்டு அவன் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கான், ஒரு லேப் வச்சுருக்கான், அவன் எல்லாம் பண்ணி அவங்களே டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாட்டாக இந்த லாட் சரியில்லைன்னு எடுத்துகிட்டு போய் திருப்பி அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ ஃபார்மர் 200 ரூபா வாங்கினார், நடுவில் ஒருத்தர் 220 வாங்கினாங்க, அவர்கிட்ட வாங்கி விற்றவன் 250 கொண்டு போனான், 250 300 ரூபாய்க்கு வச்சுட்டாங்க.
அப்போ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு டைமும் 20%, 30%, 40% ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 400 ரூபாய்க்கு வாங்கின இதை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க 4000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் போடுறதுக்கு மினிமம் 5 கோடி தேவைப்படும். சின்ன யூனிட்டாக போட்டோன்னா. ஒரு பெரிய யூனிட்டாக போட்டிங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 1 டன் 1 மணி நேரம் போடும்போது 24 கோடி ரூபா இருந்துச்சுனாக்கா சூப்பராக போட்டுடலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஈச்சம்பாடி ஃபுட் பார்க்கில் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு யூனிட் போட்டு சின்ன யூனிட்டு போட்டு, அதாவது ஒரு 100 கிலோ கெப்பாசிட்டி போட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் ஃபர்தராக வந்து கமர்ஷியல் லெவலுக்கு போவாங்க. டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, லாங் ரன்னில் போகும்போது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அஸ்வகந்தா வந்து பிக்கப் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம பண்ணலான்றது. அப்படியே இல்லைனாலும் வெளியேருந்து வாங்கி கூட பண்ணிடலாம். இந்த ஒரு கிராப் மட்டும் இல்லை, இன்னும் மல்டிபிள் கிராப்ஸும் நம்ம எடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயமும் அதில் வரும். சரியா? சரி, அடுத்த இதுக்கு மார்க்கெட்டிங். இவங்க ஒரு செட்டு போயிட்டாங்க. அடுத்து யார் வாங்குவாங்க? யாரெல்லாம் வந்து வேல்யூ எடிஷன் பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் போடுறவங்க. அமுல் அஸ்வகந்தா மில்க் போட்டுருச்சு, அமுல் அஸ்வகந்தா சாக்லேட் போட்டுருச்சு, அமுல் அஸ்வகந்தா ஐஸ்கிரீம் போட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் தேவை இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழிலையும் பண்ணுவாங்கல்ல. அப்போ அது அடுத்த லெவலாக பர்ச்சேசர் வந்து இவங்க வருவாங்க. அவங்க 80% வாங்கினா இவங்க ஒரு 10% வாங்குவாங்க. அப்போ 3வது கேட்டகரி யார் வருவாங்கனாக்கா சித்த வைத்தியர்கள், ஆயுர்வேதா வைத்தியர்கள், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் வாங்குவாங்க. இதுதான் மேட்ரு. ஒரு அப்ராக்சிமேட்டாக இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் நியர் டு கரெக்ட் ஃபிக்சராக சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் 100 டன் அஸ்வகந்தா ரூட்டு ஒவ்வொரு வருஷமும் கன்சியூம் ஆகுது. அப்போ தமிழ்நாட்டுடைய தேவை 100 டன். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ 24 ஸ்டேட்டுக்கு எடுத்தோம்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 2500 டன் லோக்கல் இந்தியாவுக்கு மட்டும் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 டன் தான் மொத்தமே இருக்குது. ஐ மீன் 6000 டன். 2500 நம்ம பண்ணோம்னா ஒரு 60,000 டன் தான் பக்கமாக இருக்குது. 60,000 70,000 டன்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த வட்டம் கொஞ்சம் கூடி இருக்கும், ஏன்னா நிறைய. ஆமாம். அப்போ இன்னும் 20 மடங்கு கூடினா கூட மார்க்கெட்டிங் வாய்ப்பு இருக்குது. ரேட் மட்டும்தான் இப்படி போகும். அப்போ இதில் ப்ளே பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அடப்போப்பா இப்போல்லாம் ஒன்றும் விலை இல்லை, ஒன்றுமே ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு ஜக்லரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அருமை லாபப்படுவாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இன்டர்நெட் ஏராவில் அமெரிக்காவில் என்ன ரேட்டு போகுதுன்றதை வாட்ஸ்அப்பில் பார்த்து சொல்லுவான். என்ன நீ வாட் சொல்லிகிட்டு இருக்க, இங்கே பாரு அமேசானில் ஒரு 100 கிராம் 270 ரூபான்னு போட்டு விற்றுட்ருக்குறாங்க, நீ ஒன்று 1 கிலோ 2700 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கான், நீ என்கிட்ட 300 ரூபாய்க்கு வாங்குறது யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுவாங்க. அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை நாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் கொண்டு வரும்போது நம்ம ஆரம்பித்த உடனே மைண்ட் என்ன எங்கே போகும், நம்ம எப்படி லாபம் பார்க்குறது, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ நம்ம ஃபார்மர்ட்டேருந்து குறைச்சி வாங்கலாமா, அங்கே தான் வந்து ஈஸியாக பண்ண முடியும். கன்சியூமர்கிட்ட ஒரு 2 ரூபா கூட்டினீங்கன்னா கூட வாங்க மாட்டோம், ஓடுவாங்க. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு நாம் வந்து நம்மகிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் ப்ராடக்ட் நீ என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் மக்கள் வாங்குவாங்க. காம்ப்ரமைஸ் கிடையாது. குவாலிட்டியில் பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் குவாலிட்டியை வந்து யாரும் வாங்குவாங்க. 2, சஸ்டெயினபிளாக சப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கம்பெனியில் நிற்க முடியும். இன்றைக்கி என்கிட்ட கேட்டவுடனே நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தாச்சு, அடுத்து நீங்கள் ஒரு 10 கிலோ அனுப்புனாக்கா ஐயோ சரக்கு இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா அந்த அந்த கஸ்டமர் உங்கள் கையை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ நீங்கள் திருப்பி வந்துட்டு சார் என்கிட்ட ஒரு 100 கிலோ வாங்கிக்கிங்கனாக்கா, இல்லை தம்பி நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் அப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்போ 2 விஷயம் பிஸ்னஸில், இந்த பிஸ்னஸை பொறுத்த வந்து குவாலிட்டி கொடுக்கணும், சஸ்டெயினபிளாக சப்ளை. சஸ்டெயினபிளாக எப்படி சப்ளை பண்ண முடியும் நம்பர் கேள்வி. அப்போ நம்ம ஃப்ளோ வச்சுக்கணும். எனக்கு ஒரு 100 ஃபார்மர் இருக்காங்க, இவங்க 100 பேர் எனக்கு வந்து 400 கிலோ ஒரு ஏக்கருக்கு வச்சாங்க. 100 ஏக்கருக்கு வந்து எவ்வளோச்சு, 4000மா? ஸோ 4000 கிலோ 40,000 கிலோ எனக்கு வந்து ரெகுலராக வரும். 4000 கேஜி எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே வந்துடும். அப்படின்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து 4000லேருந்து ஒரு 1000 பஃபர் ஸ்டாக் என்ற 2000 எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து பிளானிங் பண்ணும்போது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத மாதிரி கொடுக்க முடியும்.
அப்போ என்னோடய பிஸ்னஸ் வந்து எந்த இடத்துலையுமே பாதிக்காது, தொய்வடையாது. இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க, இப்போ நாங்கள் ஒரு கம்பெனிக்காரங்க இப்போ வந்து 1000 டன் 100 டன் இப்போ ரெடியாக எப்போ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா பஃபர் ஸ்டாக் 1 டன் வச்சுருக்காங்க. அது இல்லாத தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவார்னாக்கா, சார் இந்த மாதம் 10 கிலோ சார், அடுத்த மாதம் 10 கிலோ சார். அப்போ அவர் வந்து 120 கிலோ வாங்குவார், ஆனால் 12 மாதம் வாங்குவாருனாக்கா அவருக்குரிய ஸ்டாக்கை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். ரேட் அதிகமாக கிடைக்குதுன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், சஸ்டைனபிளாக நம்ம நிற்க முடியாது. ஸோ அந்த பிஸ்னஸில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 10 ரூபா லாபம் இந்த பக்கம் வருதா அந்த பக்கம்னு பார்க்கக்கூடாது. நம்ம சஸ்டைனபிளாக இன்னும் 100 வருஷத்துக்கு வேலை செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த மாதிரி நிற்கலாம். அந்த மாதிரி நிற்கிற கம்பெனிகளாக நீங்கள் இப்போ பார்க்கலாம். 3வது தலைமுறை 4வது தலைமுறை சில கம்பெனிகள் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா மைசூர் சாண்டில் சோப். ஸோ அவங்க வந்து அந்த குவாலிட்டியும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சாண்டல்வுட்டை வந்து அவங்க கொண்டு வந்து சேர்த்து என்ன ரேட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து சப்ளை பண்ணிவிடுவாங்க. சரி, மார்க்கெட்டிங் முடிஞ்சிருச்சு.